வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரர்கள் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவருக்கு அப்படின்னு வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருக்கிறார். அவர் 10 குறள் எழுதியிருக்கிறார் பற்ற பற்றி. அதுல ஒரு குறள் இடும்பைகள் அப்படின்னு சொன்னால் துன்பங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது பற்றி விடா இடும்பைகள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மள கெட்டியா பிடிச்சுக்குவோம். எதுன்னு கேட்டா விடாமல் பிடித்து கொள்ளும் துன்பங்கள். யாருக்கு அப்படி துன்பங்கள் நம்மை விடாமல் பிடித்து கொள்ளும் என்றால் பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவருக்கு. யாரு பற்ற விடாம பிடிச்சு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு துன்பங்கள் விடாமல் அவர்களை பிடித்து கொள்ளும் அப்படிங்கிறது இது வள்ளுவரோட வாக்கு. பற்று, அவா, விருப்பம், ஆசை, இச்சை, காமியம், இப்படி பல வார்த்தைகள் மூலமாக நாம இந்த ஆசையை பற்றி பேசுகிறோம். ஆனா ஆசைக்கும் பற்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம கடைசியாக அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வேதத்துல ஏகப்பட்ட ஆசைகள் ஒவ்வொருவருக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆடு மாடுகளை மேய்ப்பது போல ஆசைகளை பெரும்பாலானவர்கள் தினசரி வாழ்க்கையில மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறோம். அப்போ மேய்ச்சிட்டு போறேன், அதனால என்ன அர்த்தம்? அதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? நமக்கு மேய்ச்சிட்டு போறோம், அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், மேய்க்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனா அதனால வரக்கூடிய விளைவுகள் நமக்கு பேராசையாக மாறிவிடுகிறது. அப்படி பேராசையா மாறாம நம்ம ஆசைகளை வைத்திருந்தால் ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த மகரிஷி அவர்கள் பல இடங்கள்ல மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவது ஏன் மூவாசை மதி கொண்டே பயன் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஆசைகள் என்பது நமக்கு அவசியம், தேவை என்பது மகரிஷி அவர்கள் கிளியராக நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதை ஒழிக்க கூடாது, சீரமைக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ஆசையை ஒருவேளை நம்ம சீரமைக்காம விட்டுட்டோம்னு சொன்னால் அது பேராசையாக மாறி 6 கெட்ட குணங்களாக சினம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பார்க்க, அந்த 6 கெட்ட குணங்கள், அதன் மூலமாக பஞ்சமகா பாதக செயல்கள், அதுவும் பெரிய பழி செயல்கள். அப்போ இது மிகப்பெரிய பாவத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால கண்டிப்பாக அந்த ஆசையை சீரமைக்க வேண்டும். அது பேராசையாக மாறிவிடக் கூடாது. அப்ப இந்த ஆசை எப்பொழுது பேராசையாக மாறுகிறது? இதுதான் நாம அடுத்த ஒரு 15-20 நிமிடத்துக்கு சிந்திக்க இருக்கிறது. ஆசை என்பது என்ன அப்படின்னா, மகரிஷி அவர்கள் இச்சை என்பது தேவை உணர்வே ஆம் அப்படின்னு சொல்லி, நமக்கு என்ன தேவை இருக்கோ அதுதான் ஆசையாக வருகிறது அப்படின்னு மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பார்கள். அப்போ தேவை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் இயற்கை தேவை இருக்கு. அதாவது பசி வருது, தாகம் வருது, வெளியில நல்ல கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு, அப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இதெல்லாம் இயற்கையாக நமக்கு இருக்கிற தேவைகள். 2வது, வாழ்க்கையில நாம ஒவ்வொருவரும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நேற்றை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கணும், எல்லா விதத்திலையும் நாம முன்னேறி இருக்கிறோம் என்றால் அப்ப வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நாம என்னென்ன தேவை? அதாவது பொருள் வேணும், புகழ் வேணும், செல்வாக்கு வேணும், அதிகாரம் வேணும், மக்கள் வேணும், புலன் இன்பத்தை நல்லா அனுபவிக்கணும். இந்த 5 பற்றுக்கள் மனிதனுக்கு அவசியம். இது இருந்தா தான் வாழ்க்கையில நாம முன்னேறி கொண்டே இருக்க முடியும். சோ அப்ப வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான தேவைகள் இருக்கிறது. 3வதாக, அறிவின் மேம்பாட்டிற்கு சில தேவைகள் இருக்கிறது. நாம பிறக்கும் பொழுது சிற்றறிவோடு இருக்கிறோம். ஆனால் இந்த சிற்றறிவை பேரறிவோடு இணைத்து இறை உணர்வு பெற்றால் மட்டுமே வாழ்க்கை நமக்கு ஆனந்தமாக அமையும். நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், நடப்பதை நினைப்போம், அது ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாக நமக்கு அமையும். அப்ப இந்த 3 தேவைகள் நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த தேவை என்பதுதான் ஆசை. இந்த ஆசையை நாம நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுக்க வேண்டும், எல்லோரும் எடுக்கிறார்கள். ஆனா இந்த ஆசையை நாம செயல்படுத்தும் பொழுது, இந்த ஆசையை நாம மனதுக்குள்ள வைத்திருக்கும் பொழுதுதான் அது பேராசையாக மாறிவிடாமல்
பார்க்கவில்லை என்றால் அந்த பஞ்ச மகா பாதக பழிச்செயல்கள், பெரும் பழிச்செயல்கள், அது நாம செய்வதற்கு காரணமாக அது அமைந்து விடுகிறது. ஆகவே பேராசையாக நாம மாற்றிவிடக் கூடாது. அப்போ அது பேராசையாக எப்பொழுது மாறும் என நமக்கு தெரியணும். முதல்ல பேராசை என்றால் என்ன அப்படின்னும் நமக்கு தெரியணும். முதல்ல ஆசை, இந்த ஆசை நிறைவேற்றி விட்டால் அதனுடைய விளைவு நமக்கு துன்பத்தை தருமானால் அது உடனடியா தரலாம், இல்ல எதிர்காலத்துல தரலாம். எப்படி துன்பம் வரும் என்றால் அந்த ஆசை தவிர்க்கப்பட வேண்டிய ஆசை, அது பேராசை. ஒன்றும் இல்லை, பசி வருது, அதுக்கு நான் சாப்பிடணும், இது தேவைதான். ஆனா டெய்லி எனக்கு பரோட்டா இருந்தா தான் எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு தினசரி நான் பரோட்டாவை சாப்பிட்டேன் என்றால் இந்த பரோட்டா சாப்பிட்டதன் விளைவு ஒரு 5 வருடத்துல, 10 வருடத்துல, 15 வருடத்துல ஒரு நீரிழிவு நோய், புற்றுநோய் வரைக்கும் அது உற்பத்தி செய்கிறது என்று இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. அப்போ நாம சாப்பிடுறதுக்கு பசிக்கு சாப்பிடணும், அது ஆசை. ஆனா இந்த உணவு தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கிறது கூட தப்பு இல்லை. ஆனா அந்த உணவை சாப்பிட்டால் துன்பம் வருகிறது என்றால், விளைவு துன்பமாக இருக்கும் என்றால் அது பேராசையாக மாறிவிடுகிறது. இது ஒரு முதல் அடிப்படை விஷயம். இன்னொரு அடிப்படையான பேராசையாக எப்ப பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், 1 கோடி ஒருத்தர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பொண்ணு இப்பதான் 8th வந்திருக்கிறாப்புல, இன்னொரு 5 வருஷத்துல, 10 ஒரு 7-8 வருஷத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும், காலேஜுக்கு பணம் வேணும், நல்ல சிறப்பா அந்த கல்யாணத்தை செய்யணும், ஒரே பொண்ணு, அதற்காக 1 கோடி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவருடைய ஆசை, தப்பே இல்லை. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளின் போது நம்ம 1 கோடி சம்பாதிக்கணும்னா 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதாது, வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு பார்ட் டைம் வேலை, இன்னொரு இடத்துல வேலை, மொத்தத்துல ஒரு 16 மணி நேரம் வேலை பார்க்கிறாரு. அவர் ஒழுங்கா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது இல்லை, எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைம் இல்லை, ஏன் ஒய்ஃபு கூட பேசுறதுக்கு டைம் இல்லை, குழந்தைகள் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. அப்போ அந்த ஆசையை நிறைவேற்ற எடுக்கும் முயற்சியின் போது துன்பங்கள் வருகிறது என்றாலோ, இல்ல அதை விட ஒரு முக்கியமான விஷயங்களை நாம ஓரம் கட்டிட்டு, அதை சைடு லைன் பண்ணிட்டு நாம இன்னொரு விஷயத்தை செய்யறோம், எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஒழுங்கா நேரத்துக்கு நேரம் சாப்பிடறேன்னா கண்டிப்பா உடல்நலம் கிடப்போகுது, ஒரு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ. அப்படி என்றால் அதுவும் பேராசை தான். அப்ப குறிப்பாக எது பேராசை என்றால், ஆசை நிறைவேற்றிய பிறகு துன்பம் வருகிறது என்றால் பேராசை. ஆசையை நிறைவேற்றும் முயற்சியின் போது அது துன்பத்தை தந்தாலும், அல்லது எதிர்காலத்துல துன்பத்தை தருகிற மாதிரி இருந்தாலும், இல்ல முக்கியமான பல விஷயங்களை நாம ஒதுக்கி தள்ளிட்டு இதுக்கு மட்டும்தான் முக்கியம்னு நாம போகும் பொழுது அது பேராசையாக மாறிவிடுகிறது. ஸோ இது ரொம்ப அடிப்படை உண்மை. ஆனா இந்த அடிப்படை உண்மையை வைத்துக்கொண்டு தினசரி வாழ்க்கையில நம்மளுடைய ஆசை எப்படியெல்லாம் பேராசையாக மாறிக்கொண்டிருக்கிறது, அது என்னுடைய புரிதல்ல, என்னுடைய சிந்தனையில நான் ஒரு 6 விஷயங்கள், 6 அந்த சமயத்தின் போது அந்த 6 விஷயங்கள்ல நம்முடைய ஆசை பேராசையாக மாறுகிறது. அந்த 6 விஷயம் என்னன்னு பார்க்கிறோம். இந்த 6 தான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா இது மகரிஷி இந்த 6 விஷயத்துல ஆசை பேராசையா மாறுதுன்னு சொல்லல. வேதாத்திரியத்தை புரிந்து கொண்டு நாம இதை அப்ளை பண்றோம். அதனால இந்த 6 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏதாவது ஒண்ணு கூட விட்டுருக்கலாம், 7வதா ஒண்ணு வரலாம். இப்போ அந்த 6 விஷயங்கள் எப்படியெல்லாம் என்னுடைய ஆசை பேராசையாக மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது மாறுவதற்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயங்கள், காரணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதனால இந்த பேராசை நமக்கு மாறுகிறது, ஆசை எதனால் பேராசையாக மாற்றம் பெறுகிறது, அந்த 2 காரணத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நாம செயல்படுத்திட்டோம், அந்த காரணத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டோம் என்றால் இந்த 6 விஷயங்கள்ல எப்பொழுதுமே என்னுடைய ஆசை பேராசையாக மாறாமல் நம்மளால தவிர்த்து விட முடியும். இப்போ முதல் விஷயம், மகரிஷி அவர்கள் ஒரு அருமையான கவிதை ஒண்ணு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதற்கு ஒரு மாற்று வழி இல்லை. அதனால் நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல் ஒழுக்க வாழ்க்கை முறையை வகுத்துள்ளார்கள் அப்படின்னு மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மகரிஷி என்ன சொல்றாங்க இங்க, இச்சை என்பது ஒரு தீ விட்டு எரியிற மாதிரி, அப்படி ஒரு ஆசை வந்துவிட்டது என்றால்
தீ எரிகிறது என்றால் எரிகிற தீய அணைச்சிறதா ஒரே வழி. அப்படி என்றால் ஒரு ஆசை, ஒருத்தருக்கு புகைப்பிடிக்கணும்னு ஒரு ஆசை வந்து விட்டது என்றால் புகைப்பிடித்து அதை சரி செய்யறத தவிர வேற வழி இல்லை. அதனால அந்த ஆசை வருவதற்கு முன்னாடியே துன்பத்தை தரும் என்றால் நாம அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த கவிதையில் மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ நமக்கு ஆசை வந்துடுச்சுன்னு ஒன்றும் வேண்டாம், பொங்கல் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்னு நினைச்சா போதும். பொங்கல் சாப்பிடுகிற வரை அந்த ஆசை எனக்குள் தீயாக எரிந்து கொண்டிருக்கும். யாம எங்க போய் எதை சாப்பிட போனாலும் சரி, இன்னொருத்தட்ட பேசினாலும் சரி, எப்படா இவருக்கு இந்த பொங்கலை சாப்பிட வைக்கிறதுன்னு அன்று நான் தூங்கும் பொழுதும் அது வேலை செய்து கொண்டிருக்கும். தூங்கியவன் உறங்கிவிடலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை. இது வலிமை பெற்ற எண்ணத்தை தான் ஆசை என்று சொல்லுகிறோம். அப்ப கண்டிப்பாக நிறைவேறும் வரை அது எரிந்து கொண்டே இருக்கும். அப்படி எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த பொங்கலை சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு 3 மாசம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த 3 மாத காலத்துல என்னுடைய ஆற்றல் தீயை போட்டு எரிக்கிறதுக்கு செலவாகி கொண்டே இருக்கிறதே ஒழிய என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, நான் எந்த குறிக்கோள் அடையணுமோ அதற்கு, நான் தினசரி வேலைகளை சிறப்பாக செய்வதற்கு என்னுடைய ஆற்றல்ல பற்றாக்குறை வந்து விடுகிறது. அப்ப அதனாலதான் அது பேராசையாக மாறிவிடக்கூடாது. இது முதல் விஷயம். ஆசை தீ மாதிரி இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே நாம் அதை செய்யலை என்றால் சிக்கல் வந்துவிடும். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோமே ஆனால் நம்மள்ட்ட எத்தனை ஆசைகள் அப்படி எரிந்து கொண்டு இருக்கிறது. நிறைவேறாத ஆசைகள் என்னிடம் கூடுகிற வரை எனக்கு என்னால் ஒழுங்கா சிந்திக்க கூட முடியாது. முகத்துல ஒரு புன்முறுவல் கூட இருக்காது, ஒரு தன்னம்பிக்கை இருக்காது, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்காது. எப்படி சார் இருக்கீங்க? இருக்க சார் அப்படின்னு தான் சொல்ல தோணுமே ஒழிய சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணாது. எப்ப நிறைவேறாத ஆசைகள் கூட 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 அங்க வாழ்க்கையில அவருக்கு சிக்கல் வந்துடுது. அப்போ நாம இதை கொஞ்சம் இது இந்த இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 2வது விஷயம் என்னன்னா, ஆசை வந்துடுச்சு, அதை நிறைவேற்றியும் பண்ணியாச்சு, பொங்கல் சாப்பிடணும்னு தோணுச்சு, பொங்கலை வாங்கியாச்சு, ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு நினைச்சோம், நெக்லஸை வாங்கியாச்சு. இப்போ ஆசை நிறைவேறியாகி விட்டது. பைக் வச்சிருந்தவர் ஒரு கார் வாங்கணும்னாரு, கார் வாங்கிட்டார். இப்படி ஒரு தடவை ஒரு ஆசையை அனுபவித்து விட்டால், ஏற்கனவே ஆசைய தீன்னு சொல்லியிருக்கிறார் மகரிஷி. நான் எப்படி நினைக்கிறேன், ஒரு தடவை ஒரு ஆசையை நிறைவேற்றி அனுபவித்து விட்டோம் என்றால் அந்த தீயில நெய்ய லிட்டர் கணக்குல ஊத்துற மாதிரி. அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு நெக்லஸ் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இந்த காருக்கு பதிலாக அடுத்தாப்புல இன்னொரு காரு. இன்னைக்கு அருமையான ஒரு கவிதை ஒன்று இன்னைக்கு வாசிச்சாங்க சந்திராமா. அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க. அப்ப நாம ஒரு தடவை அனுபவிச்சுட்டோம். அப்ப அது என்ன நினைக்கும்? அது நெய்யை விட்டு தீயில எரியிற மாதிரி இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு அளவு முறையே இல்லாத அளவுக்கு தீ எரி 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 எரிந்து கொண்டே இருக்கும். அப்போ அங்க எல்லையே இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல தண்ணீர் ஊத்தினால் அந்த பாத்திரம் நிரம்பி விடும். ஆனா இந்த ஆசைங்கிற மனசுல இருக்கிற அந்த ஆசையில பொருட்களையோ இல்ல பதவியையோ, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் மக்கள், இதுல எதை எடுத்தாலும் சரி, இதை போட 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 பாத்திரத்துல தண்ணீர் ஊத்துனா நிரம்பும். ஆனால் இந்த மனசுல இந்த ஆசைக்கு மேல பொருளை போட 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 எல்லையற்றதாக அது விரிந்து கொண்டே இருக்குமே ஒழிய நிறையாது, ஆசைகள் அவியாது. அப்போ நாம இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளல என்றால் கண்டிப்பாக அமைதி கெடும் இன்னைக்கு கவிதையில சொன்னாங்க. அப்ப கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில அந்த ஆசை பேராசையாக மாறும். பேராசை நமக்கு பழி செயல்களை செய்ய தூண்டும். வாழ்க்கையில துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த 2 காரணங்கள். ஒண்ணு, நிறைவேறுவதற்கு நிறைவேறாம அது இருந்துச்சுனாலும் தீ மாறி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஆற்றல் விரயமாயிட்டு இருக்கும். அதனால இது நிறைவேறாத ஆசை என்றால் கண்டிப்பாக அது சரி செய்யணும். நிறைவேறிய பிறகும் நமக்கு அது துன்பத்தை தருகிற அறவிலே இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று தூண்டிக்கொண்டே இருக்கும். அங்கேயும் நாம அதை சரி செய்யணும். இந்த 2க்கும் தான் மகரிஷி அவர்கள் ஆசை சீரமைத்தல் அப்படின்னு ஒரு பயிற்சியை அழகாக கொடுத்திருக்கிறார்கள். இது ரொம்ப சிம்பிளா நாம புரிந்து கொள்ளலாம். ஒரு வீட்டுல போனோம், இட்லி சாப்பிட்டுருக்கோம், செம்ம மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கு. இப்ப வீட்டுல வந்து அந்த வீட்டுல எப்படி இட்லி போட்டாங்க, இது என்ன இட்லியா, அது கல்லு மாதிரி இருக்க. அன்னைக்கு அனுபவித்தோம், சூப்பரான ஒரு இட்லி சாப்பிட்டோம். இப்ப வீட்டுல இட்லி சாப்பிடும் போதெல்லாம் இதெல்லாம் ஒரு இட்லி அப்படின்னு நமக்கு தோணும். அதற்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். வெளியில கோபப்பட்டாலும் என் மனசுக்குள்ள பிபி ஏறும். அப்ப இது நமக்கு துன்பத்தை தரும். அது பேராசை. அப்ப இந்த பேராசையாக மாறுவதற்கு உண்டான 2 காரணங்களை பார்த்துட்டோம். இந்த காரணங்கள்
மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு ஆசை வருது அப்படின்னு சொன்னால், ஒண்ணு ஆசை வருவதற்கு முன்னாடியே இச்சை, அந்த நச்சு விலை ஆசைகளை நம்ம வருவதற்கு முன்னாடியே சீரமைக்கணும். இல்லையா, வந்துடுச்சுன்னா நிறைவேற்றி கழித்து விட வேண்டும். அப்படி கழித்தால் அது துன்பம் என்றால் அது பேராசை. அதற்கு ஆசை சீரமைத்தல் பயிற்சியை செய்து அதை சமன் செய்ய வேண்டும். இதுதான் நம்ம அடிப்படையாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள். இப்போ எப்படியெல்லாம் இந்த ஆசை எப்பொழுதெல்லாம் பேராசையாக மாறிக்கொண்டிருக்கிறது? 6 விஷயங்கள் நான் சொன்னேன். இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5, 6 எக்ஸாம்பிள் தாரேன். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையில இப்படியெல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? முதல் விஷயம், இன்னைக்கு அடிப்படையா அவர்கள் சொன்ன அந்த கவிதையின்படி, தேவை என்பது ஆசை. ஆனால் ஒரு நாள் காஃபி குடிச்சோம், இப்ப மறுநாள் அன்னைக்கு காஃபி தேவைப்பட்டது குடித்தோம், இப்போ பசி இருந்தது சாப்பிட்டோம், பசி இல்லாமலேயே நமக்கு தேவை வர ஆரம்பித்து விடுகிறது. அப்போ தேவை இருந்தால் நிறைவேற்றுவதில் தப்பில்லை, அது இயற்கை தேவையாக இருந்தால். ஆனால் உண்மையான தேவை இல்லாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும், ஒரு சேலை இருக்கு, ஒரு அம்மாவுக்கு 50 வயசு ஆகுது, இல்ல 60 வயசு ஆகுது, 55 சேலை வச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும், ஒவ்வொரு தீபாவளிக்கும், ஒவ்வொரு பொங்கலுக்கும் இன்னும் ஒரு சேலை வேணும் அப்படின்னு மனம் அந்த ஆசை இருக்கிறது என்றால் அது பேராசை. அப்ப இன்னும் வேணும் இன்னும் வேணும் எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ இது உண்மையான தேவைதானா? உண்மையான தேவை என்றால் அவசியம், வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவும் என்றால் அவசியம், என் அறிவை மேம்படுத்தும் என்றால் அவசியம், அதை நிறைவேற்ற வேண்டும், அது தப்பே இல்லை. ஆனால் உண்மையான தேவை இல்லாமல் ஒரு தடவை அனுபவிச்சிட்டோம் அதனால இன்னும் வேணும் சொல்வது முதல் காரணம். அப்ப எப்பெல்லாம் எனக்கு ஆசை பேராசையா மாறுதுன்னு சொன்னால், உண்மையான தேவை இல்லாத போது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அங்க ஒரு சின்ன தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும். 100 பவுன்ல நகை வச்சிருக்காங்க வீட்டுல, அவ்வளோத்தையும் ஒரு நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் போட்டாலே காதில் அந்த கீழே விழுந்துடும். ஆனாலும் இன்னும் நகை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். இல்ல சாம்பார் ஒரு இடத்துல சாப்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சு, வீட்டில் சாம்பார் பண்ணும்போதெல்லாம் என்ன இது அப்படின்னு நாம கேட்கறதா இருக்கட்டும். இதெல்லாம் உண்மையான தேவை இல்லை, தேவை பசிக்கு உணவு, அவ்வளவுதான். அப்போ உண்மையான தேவை இல்லாத போது என்னுடைய ஆசை பேராசையாக மாறுதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். 25 வருஷமா அந்த அம்மா தோசை சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த தோசையில உப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு நமக்கு கோபம் வருது. ஏன்? எப்பொழுதும் தோசை உருப்படியா சூப்பர் டேஸ்ட்ல நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டால் அது ஆசை அல்ல, பேராசை. பசிக்கு உணவு வேணும், சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது உண்மையான தேவை அல்ல. உண்மையான தேவை பசிக்கு சத்தான உணவு வேண்டும் என்பது உண்மையான தேவை. ஆனா இப்படித்தான் தோசை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது அது பேராசை. அப்போ இது எல்லாமே இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள். 2வது விஷயம், இந்த ஆசையை நிறைவு செய்தால் விளைவு துன்பமாக வரும் என்றால் அதுவும் பேராசை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள். 1.5 கோடியில சென்னையில ஒரு ஃபிளாட் வாங்கணும்னு ஆசை, இப்போ வாங்கிட்டாரு. ஆனா ஃபிளாட் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் இஎம்ஐ, அதாவது இந்த லோன் வாங்கியிருக்கார், இப்போ அதை கட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தாங்கன்னா, இப்போ அவங்க திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, வேலையை இழந்து விட்டார் என்றால் இந்த இஎம்ஐயை கட்ட முடியாம ஆக்சுவலாக பல பேர் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நல்ல வேலை கிடைச்சது, சம்பளம் 40,000 60,000 70,000, உடனே டக்குன்னு ஒரு வீடை புக் பண்ணிடுறாங்க 1.5 கோடி 2 கோடிக்கு. அப்புறம் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கூட ஆயிருக்காது, வேலை இழந்துரும். அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கே பணம் இல்லாத போது எப்படி இஎம்ஐயை கட்டுறது? அப்போ இது விளைவு துன்பம். நிறைவு செய்துட்டார்கள், வீடை வாங்கியாச்சு, ஆனால் அதற்கப்புறம் எப்படியெல்லாம் துன்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என யோசிக்காம நாம அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றினால் அந்த ஆசை என்பது பேராசை. இல்ல இந்த 1.5 கோடிக்கு ஒரு வீடு வாங்கியிருக்குமே, இதை பேங்க்ல எஃப்டியில போட்டா கூட ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய் வருது. நம்ம ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தா கூட 20,000 மிச்சமாகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டாலேயே பல நேரங்கள்ல நம்முடைய ஆசைகள் நியாயமான தேவையான ஆசையா இல்லாத மாதிரி அது பேராசையாக மாறிவிடுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். இது பார்ட்டிக்கு போயிருக்கிறோம், ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி
மது, ஆல்கஹால் சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம். இது ஆசையா பேராசையா? ஒரு நாள் தானே சார் அப்படின்னு சாப்பிட்றோம். இப்போ அந்த ஒரு நாள் சாப்பிட்டதுனால அவருக்கு உடல்நலம் பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என் கருமையத்தில் போகுது, என் குழந்தைக்கு அது போய் சேரப்போகுது. அப்போ அங்கே அவன் வேற யாராவது ஒரு ஃப்ரெண்டு இதே மாதிரி பார்ட்டிக்கு கூப்பிட்டாருன்னா, ஏற்கனவே ஒரு பதிவு குடித்த அனுபவம் அவருடைய பையன் என்னுடைய பையன் கருமையத்திலையும் இருக்கிறது என்றால் விளைவு எப்படிப்பட்ட விளைவாக இருக்கும் என யோசித்து பார்த்தால் அது பேராசை. ஆசையோடு அங்கே அதை மாற்றிக்கொள்ளலை என்றால் நமக்கு சிக்கல் வருது. வயசு 62 ஆச்சு ஒருத்தருக்கு. இப்போ இவர் 62 வயசுல எது எதை கட்டுப்பாடோட கரெக்டா செய்யணுமோ அந்த மாத்திரையை சாப்பிடணும். இப்போ அவரு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு நாளைக்கு டெஸ்ட்டுங்கிறதுக்காக இன்னைக்கு மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு டெஸ்ட் முடிஞ்ச மறுநாள் சுகர் லட்டு சாப்பிடலாம் லட்டு சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது பேராசை. இப்போ வயது ஒருத்தருக்கு 40 ஆகுது. வாரத்துக்கு 2 நாள் அல்லது 1 நாள் தாம்பத்தியத்தில் அவருக்கு ஆசை இருக்கு. இது ஆசையா பேராசையா? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் 40 வரைக்கும் தான் ஜீவ வித்து குழம்பு கொஞ்சம் கூடுது. 40க்கு அப்புறம் கூடுறது இல்லை. அப்போ 40க்கு அப்புறம் எவ்வளவு ஜீவ வித்து குழம்பு இருக்கோ அதை மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். அதனாலதான் 40 ஆச்சுனாலே டாக்டர் எல்லா டெஸ்டும் எடுத்துடலான்றாங்க. அப்போ 40 வயதை தாண்டிய பிறகு ஜீவ வித்து குழம்பை அளவோடு முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் 60க்கு மேல 70 வயசுக்கு மேல ஜீவ வித்து குழம்புடைய அளவும் தரமும் குறைவாக இருக்கும். அப்படி குறைவாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரு நோய் வந்தா 4 நாள்ல குணமாகுதுன்னு சொன்னால் யாருக்கு ஜீவ வித்து குழம்பு குறைவாக இருக்கிறதோ அவருக்கு 4 மாசம் ஆனாலும் குறைவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்? ஜீவ வித்து குழம்புடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் உயிர் துகள்கள் இருக்கிறது. உயிர் துகளுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் ஜீவகாந்தம் இருக்கிறது. ஜீவகாந்தத்தினுடைய அளவுக்கும் தரத்திற்கும் ஏற்ற மாதிரி தான் நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்கிறது. அப்ப இவ்வளவு அங்க லிங்கா இருக்கிறதுனால அது பேராசை தானே ஒழிய ஆசை அல்ல. பையனை சூப்பரா வளர்க்கணும், நல்ல குணத்தோடு வளர்க்கணும், டெய்லி 10 நிமிஷம் சாமி கும்பிடணும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்த உடனே, இது ஆசை. ஆனா இது எப்ப பேராசையாக மாறுகிறது என்றால் பையன் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை எப்பொழுது பேராசையா மாறுகிறது என்றால் அவன் செய்யலேன்னு சொன்னா பையன் மேல எரிச்சல் வருது, கோபம் வருது, அட்வைஸ் பண்றோம், பிறர்கிட்ட அந்த குறைய சொல்லுகிறோம் என்றால் கண்டிப்பாக இந்த ஆசையை நிறைவேற்றும் முயற்சியின் போது அந்த அம்மா துன்பம் கொடுக்கிறார் என்றால் பேராசைதான். அப்ப அந்த ஆசையை சீரமைக்க இல்லை என்றால் அங்க பேராசையாக மாறிவிடுகிறது. இது எல்லாம் 2வது விஷயம். முதல் விஷயம், உண்மையான தேவை இல்லாத போது எனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என நினைக்கும் பொழுது பேராசையாக மாறுகிறது. 2வது விஷயம், அந்த ஆசையை நிறைவு செய்தால் இம்மிடியட்டாவோ எதிர்காலத்திலோ துன்பம் வருகிறது என்றால் அதுவும் பேராசைதான். 3வது விஷயம், நிறைவு செய்யும் முயற்சியின் போது துன்பம். அதான் அந்த அம்மா கோவப்படுறாங்க, பையனை நல்லா வளர்க்கணும், அந்த எக்ஸாம்பிள் இதுக்கும் பொருந்தும். பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்றாரு, இல்லை கடின உழைத்து இவ்வளவு தூரத்துக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்ல ஆசை, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான ஆசை. ஆனால் அதற்காக வீட்டில் ஒய்ஃபு கூட தினசரி 1/2 மணி நேரம் ஃப்ரீயா உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட டைம் இல்லை என்றால் பேராசை தான் அது. அதற்கு தகுந்த மாதிரி குறிக்கோளை குறைக்கல என்றால், ஏன்னா பணம் முக்கியம்தான், ஆனா அதற்காக இந்த வாழ்க்கையில தினசரி குழந்தைகளோடு மனைவியோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்காமல் எந்த ஆசைக்காக நான் முயற்சி செய்தாலும் அது துன்பத்தை எதிர்காலத்தில் தரப்போகுது. கண்டிப்பாக அங்க பிரச்சனை. அப்ப அது கண்டிப்பாக நிறைவு செய்யும் முயற்சியின் போது எந்த ஆசையும் பேராசையாக மாறுவதற்கு நாம என்ன பண்றோம், எதை எதை காம்ப்ரமைஸ் பண்றோம். ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நேரம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, 4 மணி நேரம் தூக்கம், 2 மணி நேரம் தூக்கம், தொடர்ந்து 2 நாள் தூக்கம் இல்லாமல் எப்படி இந்த ஆசை நம்ம ஆசைன்னு சொல்றது? கண்டிப்பாக அது பேராசை. இப்போ நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறது ஆசை தான், தப்பே இல்லை. ஆனால் நான் குப்பையை அப்படி ஜன்னலை திறந்து வெளியில் இருக்கிற ரோட்டில் கொட்டுவேன், இல்லை அடுத்த வீட்டு பிளாட் எம்டியாக இருக்குது அங்கே கொட்டுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சா ஒரு காலத்தில் இது எனக்கு துன்பத்தை தரப்போகிறது. அதுவும் பேராசை தான். நான் ஆசைப்படுவதில் தப்பில்லை. ஆசையை நிறைவேற்றக்கூடிய முயற்சியின் போது எனக்கோ பிறருக்கோ சமுதாயத்திற்கோ துன்பத்தை தரக்கூடிய செயல்களை நான் செய்தால் கண்டிப்பாக அது பேராசை தான். அப்போ நான் என்ன செய்கிறேன்? நிறைய பேர், சில பேரை பார்க்குறோம், மனவளக்கலையில்
துணை பேராசிரியர் ஆயிட்டாங்க, இல்லை ஆசிரியர் ஆயிட்டாங்க, மன்றத்தில் சேவை செய்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒருவர் வந்து அவர் சென்னையில் இருக்கிறார், அவர் சேவை செய்கிறாரு. ஆனால் அம்மா ஆக்சுவலி அந்த அம்மா சேவை செய்கிறாங்க. இப்போ சேவை செய்கிறேங்கிற பேரில் அவங்களுக்கு மன்றத்தில் அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை, நல்ல நோக்கம், நல்ல ஆசை. ஆனால் டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட வேண்டியது, இதை நாளைக்கு துவைச்சிக்கலான்னு வச்சுக்க வேண்டியது. வீட்டுக்காரரு அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிஸ்டத்து மேலேயே வெறுப்புணர்வு வருகிற அளவுக்கு இவர்கள் அதில் அதிக கவனம் செலுத்துகிறார்களே ஒழிய நம்முடைய கடமை என்ன, அதை செய்யலைன்னு சொன்னால் பேராசை தான் அதுவும். மகரிஷி அவர்கள் தான் குடும்பம், சுற்றம், அதற்கு அப்புறம்தான் ஊரு உலகம்னு நமக்கு கடமைகளை சொல்லியிருப்பார்கள். அப்போ அங்கே வந்து பேராசையாக அது மாறிவிடுகிறது. இது 3வது விஷயம். நிறைவு செய்யும் முயற்சியின் போது தற்பொழுதோ எதிர்காலத்திலோ துன்பம் வரும் என்றால் அதுவும் பேராசை. 4வது விஷயம், என்னுடைய தகுதிக்கு என்னுடைய சக்திக்கு மீறிய ஆசை. ஆசை சிரமத்தில் இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு உடல் ஆற்றல், மன ஆற்றல், வசதி, வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை என்றால் துன்பம் தரக்கூடிய ஆசை, தவிர்க்கப்பட வேண்டிய ஆசை அப்படின்னு, அல்லது சீரமைக்கப்பட வேண்டிய ஆசை என்று. அதாவது அந்த அந்த ஆசை 1 கோடியில் வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, 50 லட்சத்தில் கட்டலாமா, 30 லட்சத்தில் கட்டலாமா, அதை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். ஆசையில தப்பு இல்லை, ஆனால் அதை சீரமைத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். இப்போ நான் சொன்னதை அப்படியே வீட்டம்மா கேட்கணும், எழுத்தே பேசிடக்கூடாது. இது ஆசையா பேராசையா என்றால் 100% இது பேராசை. எப்படி? ஏன் தகுதி என்ன? நானே கோபப்படுறதை நிப்பாட்டலன்னும், ஆனால் வீட்டம்மா நான் சொல்றதெல்லாம் அப்படின்னு கேட்டா என்னுடைய தகுதிக்கு அது மீறி ஆசை. ஒருவேளை நான் யார்கிட்டையுமே கோபப்படுறதில்லை, எரிச்சப்படுறதில்லை, தங்க கம்பியா அப்படியே பொறுமையும் மறு ரூபமாக நான் இருக்கிறேன் என்றால் இப்போ நான் எதிர்பார்க்கலாம், அட்லீஸ்ட் அது ஆசைன்னு கூட சொல்லலாம். அதுவும் அது வந்து பேராசை தான். ஏனென்றால் இந்த நான் நினைக்கிறபடியே அவர்கள் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் என்னுடைய பாவப்பதிவு 100% கழிஞ்சிருக்கணும். அப்போ டிக்கெட்ல டேட் எழுதிட்டான்னு அர்த்தம். அப்போ என்னுடைய பதிவுகள் இருக்கிற வரைக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்க மாட்டார்கள், அப்பதான் என் பதிவு கழியும். அப்படி இருக்கும்போது என் கூடவே இருந்து எனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை நான் நினைக்கிற மாதிரியே பேசணும், நினைக்கணும், சாப்பாடு செய்யணும், எல்லாம் பண்ணணும்னு நினைப்பது பேராசை. 200% அது பேராசை. காசு வாங்கிட்டு எலெக்ஷன்ல ஓட்ட போட்டுட்டு அரசியல்வாதிகள்லாம் ஊழலே செய்யக்கூடாது, தொகுதிக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசையா இது பேராசையான்னு கேட்டால் கண்டிப்பா பேராசை தான். எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்றதும் பேராசை தான். தான் ஒழுங்கா இருக்கோமா, நாம அதை கரெக்டா பின்பற்றி கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்காம நாம செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் அங்க சிக்கல் தான். வீட்டுக்காரருக்கு என் மேல அன்பே இல்லை, ஒரு கால்வலிங்கிற மன்றத்தில் வேற இருக்காரு, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. எவ்வளவு நாளா? 3 மாசமா போய்கிட்டு இருக்காரு. எங்க கால் வலிக்கு கூடிக்கிட்டு இருக்கா, குறைஞ்சிக்கிட்டு இருக்கா, டாக்டர்கிட்ட போலாமா, போகணுமா, என்ன மருந்து போட்ட நீ, இப்ப எப்படி வலி இருக்கு, ஏன் இந்த வலி, ஒரு கேள்வி கேட்கல. என் மேல சுத்தமா அன்பே இல்லை அப்படின்னு ஒரு அம்மா வந்து அன்பா என் மேல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசையா பேராசையா? இது கண்டிப்பாக இந்த ஆசை அவசியம். கணவன் மனைவி என்றால் மகரிஷி சொல்ற மாதிரி உறுதியான, உண்மையான, நெருக்கமான நட்புறவு தம்பதியர்களுக்கு இடையே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை உருவாக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனா இந்த அம்மாவுடைய தகுதி என்ன? அவரு அன்பா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா சொல்றாங்க அவர் அன்பா இல்லை, இப்போ அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக நியாயமான ஆசை. ஆனா அதற்குரிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, கல்யாணமான புதுசுல எல்லாருமே வந்து வீட்டம்மாக்கு லேசா முள்ளு குத்திச்சு, எங்க குத்திச்சு, எவன் போட்டான் சனியை அப்படின்னு அவனை திட்டி முள்ளை எடுத்து விட்டுட்டு இவ்வளவு தூரம் அன்பாக ஒருத்தர் துன்பம் வருவதற்கு முன்னாடியே உணர்ந்து கொண்டு அங்க பொறுமை விட்டு கொடுத்தெல்லாம் ஒரு 500% இருக்கும் முதல் 1 வருஷத்துக்கு. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம சொன்னதெல்லாம் வீட்டுக்காரர் கேட்கிறாரேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு அதிகாரம் செய்து காலங்காத்தால் அந்த பாத்திரத்தை கழுவி வைங்க, எதை பண்ணாலும் அந்த வாஷிங் மிஷின் இருக்கிறத அதை போட்டுருங்க. 3 வருஷத்துல இந்த வீட்டுக்காரரோட உறவினர்கள் எல்லாரோடைய ரிலேஷனும் கட்டு அந்த அம்மானால. இப்ப கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்ப அவர் அன்பா இல்லைன்னு இந்த அம்மா ஆசைப்படுறாங்கன்னா பேராசை. ஏனால் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, அந்த தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறார்களா? அப்ப இது
அவர்கள் அன்பாக இருப்பதற்கு 5 வருஷம் ஆகலாம். 5 வருஷம் கழிச்சு அவர் என் மேல அன்பா இருப்பாரு. இந்த 5 வருஷத்துக்குள்ள நான் என் தகுதியை மேம்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு அந்த ஆசை சிரமத்தில் பயிற்சி மூலமாக அதை கிளீனா போட்டுட்டு அதை செய்தார்கள் என்றால் அது ஆசை. இல்லை என்றால் அது பேராசை. மகரிஷி அவர்கள் உலக அமைதி வேணும்னு ஆசைப்பட்டார்கள். ஆசையா பேராசையா? அவர் காலத்துக்குள்ள இல்லைன்னு அவருக்கு தெரியுது இல்ல. அப்ப ஆசை சிரமத்தில் பயிற்சி மூலமா அவர் என்ன பண்ணிட்டாரு? உலக அமைதி தான் நோக்கம், ஆனா அது பேராசை இல்லை. ஏன்? ஏன்னா நானே பார்க்க மாட்டேன், இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும் அது ஆகிறதுக்கு 150 வருஷம் ஆகும். அதற்குள் என்னுடைய கடமைகள் என்ன, நான் என்னென்ன செய்யணும், அவ்வளவுதான். அப்ப அது பேராசை கிடையாது, அது ஆசை. ஆக மொத்தத்துல நாம நினைக்கிற ஆசை அது எனக்கு தகுதிக்கு உட்பட்டதாக இருக்கிறதா, என் சக்திக்கும் தகுதிக்கும் மீறியதாக இருக்கும் என்றால் அது பேராசை. இதை நாம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் கிச்சன்ல இந்த வீடே சரியில்லைங்க. எப்போ நாம நான் போய் பாத்திரம் கழுவ போனாலும் சரி, அடைச்சிக்கிடுது, தண்ணி போக மாட்டேங்குது, நான் பாட்டுக்கு உட்காந்து குத்துன்னு குத்த வேண்டியது இருக்குன்னு புலம்புறாங்க. இது முதல்ல நீட்டா இல்லைன்னா என்னங்க வீடு அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட புலம்புறாங்க. கொஞ்சம் இது ஆசைதான், நல்ல ஆசைதான். ஆனா பேராசை. என்ன காரணம்? 12 வருஷமா அந்த வீட்டுல பாத்திரத்தை கழுவும் போது மிச்சம் தட்டுல மிச்சம் இருந்த கேரட்டு கத்தரிக்காய் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து குப்பை பெட்டியில தனியா போட்டுட்டு கழுவிருந்தாங்கன்னா அந்த பாதையில எந்த அடப்பும் இல்லாம சுத்தமா நீட்டா தண்ணி போய்கிட்டே இருக்கும். ஆனா 10 வருஷமா அவங்க பாடு எல்லாத்தையும் அங்கேயே போட வேண்டியது, அதுல ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா போயிரும்னு நினைச்சு அனுப்பிச்சிட வேண்டியது. அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கி 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 அது இரும்பு மாதிரி அங்க ஆகி எப்படி இப்படி போகும் தண்ணு. அப்போ என்னுடைய சக்திக்கு மீறிய ஆசையாக இருந்தால் அது பேராசை. இதுவும் தப்பு. இப்ப 4 விஷயம் பார்த்திருக்கோம். ஒண்ணு, உண்மையான தேவை இல்லாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும் நான் நினைத்தால் அது ஆசை பேராசையாக மாறுகிற முதல் விஷயம். 2வது விஷயம், அந்த ஆசை நிறைவேறினால் துன்பத்தை உடனே தருகிறதோ எதிர்காலத்தில் தந்தாலும் சரி அது பேராசை. 3வது, அந்த ஆசையை நிறைவேற்றும் முயற்சியின் போது நான் இப்பொழுதோ எதிர்காலத்திலோ துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்தாலோ இல்ல வாழ்க்கைக்கு அதே மாதிரி வேறொரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டாலோ அதுவும் பேராசையாக மாறுகிறது. 4வது, சக்திக்கு தகுதிக்கு மீறிய ஆசையாக இருந்தால் அதுவும் பேராசையாக மாறுகிறது. 5வது விஷயம், பொறாமையால் வரக்கூடிய ஆசை. இப்போ நம்ம தகுதிக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சேன், ஒரு கார் வாங்கிட்டேன் 5 லட்சம் ரூபாய்க்கு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், அது எலக்ட்ரிக் சார்ஜர்ல போட்டு வாங்கியிருக்கான், பெட்ரோலே போட தேவையில்லை அப்படின்னு அவர் வாங்கின உடனே ஏன் ஆசை மாறுகிறது என்றால் பேராசை. இது அடுத்தவர்கள் மீது பொறாமைப்பட்டதன் காரணமாக எனக்கு நான் என் பர்த்டேக்கு அவர் வீட்டம்மாக்கு வைரத்துல நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, எனக்கு நீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்காரு, அவரே வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, நீங்க எனக்கு என்ன வைரத்துல தோடு கூட வாங்கி தரலன்னு ஆசைப்பட்டால் பேராசை. அது அவரவர்களுடைய அந்த ஆசை சிரமத்தில் பயிற்சியை போட்டு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதான்னு பார்த்து அது உண்மையிலேயே வைர நெக்லஸ் வாங்கலான்னு வந்தால் கண்டிப்பாக அது ஆசை. ஆனா அவரை பார்த்து இவங்களுக்கு கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொறாமையின் காரணமாக ஒருத்தருக்கு ஆசை வருகிறது என்றால் கண்டிப்பாக அதுவும் பேராசை. அதையும் நாம தவிர்க்க வேண்டிய விஷயம். இப்போ 6வது விஷயம், இயற்கைக்கு முரணான ஆசை. இயற்கை என்பது இறைநிலை எல்லாவற்றையும் சீராக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இது முதல்ல விஷயம், இயற்கை விதி. 2வது இயற்கை விதி, ஒரு செயலை செய்தால் அதற்கு ஒரு விளைவு வந்து கொண்டே இருக்கும். செயலை செய்வதற்கான உரிமை இருக்கிறது, விளைவை தீர்மானிக்கிற உரிமை நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப இந்த ஒரு இயற்கை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதற்கு முரணாக என்னிடம் ஒரு ஆசை இருக்குமானால் அந்த ஆசையும் பேராசை தான். எப்படி? நான் ஆரோக்கியமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆசை, நல்ல நியாயமான முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு ஆசை. ஆனா சாப்பாட்டுல மட்டும் நான் கண்ட்ரோலா இருக்க மாட்டேன். தட்டு முன்னாடி உட்கார்ந்தா நான் எதையுமே என்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது, நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடுவேன் என்றால் அங்க இயற்கை விதி சும்மா இருக்காது. நிச்சயமாக இது பேராசை. அப்ப நான் ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய நான் என்னென்ன செய்யறனோ அது இயற்கைக்கு முரண்பாடாக இல்லாமல் இருந்தால் மட்டுமே அது ஆசை. இல்லை என்றால் அதுவும் பேராசையாக மாறுகிறது. ஒருத்தர் கடுமையா உழைக்கிறாரு, ஒரு நோய் வந்துடுச்சு,
2 மாசத்துல குணமாகணும்னு நினைக்கிறாரு. ஆனா தூங்காம அப்பவும் வேலை செய்துட்டு இருக்காரு. 2 மாசம் ஆச்சு சார், எனக்கு கால் வலி, முட்டி வலி போல, நான் கால் பயிற்சி பண்றேன், கை பயிற்சி எப்படி போகும்? ஏனென்றால் அவர்கள் செய்கிற மற்ற செயல்கள் இயற்கைக்கு முரணாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக அது பேராசையாகத்தான் இருக்கும். அதாவது பேராசை என்றால் நிறைவேறாத ஆசையா இருக்கலாம், இல்ல அது துன்பத்தை கண்டிப்பாக அந்த முயற்சியின் போதோ விளைவின் போதோ அது துன்பமாக மாறிவிடலாம். அப்போ நடக்கிறத நாம நினைக்கலைனாலேயே அதுவும் பேராசை தான். நடக்கக்கூடியதை நினைக்கணும். அப்போ இயற்கைக்கு முரணாக இருக்கும் என்றால் அதுவும் நமக்கு சிக்கல். கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழணும்னு ஆசை. இது ஆசையா பேராசையா? கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் ஆசைப்பட்டு கல்யாணத்தை செய்யறார் என்றால் இது ஆசையா பேராசையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டா இதுல என்ன சந்தேகம்? பேராசை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எப்ப நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்துட்டோமோ அப்பமே நமக்கு ஒண்ணு தெரியும். என்னன்னு, நம்ம பதிவுகளை கழிப்பதற்கு கல்யாணம் நடக்கிறது, வாழ்க்கை துணை வருகிறார்கள். அப்போ அவர்கள் எனக்கு முரண்பட்ட கருத்துக்களை உடையவர்களைத்தான் கொண்டு வந்து நம்மள்ட்ட இறைநிலை சேர்க்கும். அங்க அப்ப சிக்கல் வரும். ஆனா நிம்மதி போகுமா? நிம்மதி என்பது என் கையில் இருக்கிறதே ஒழிய பிறரிடம் வெளிச்சூழலிடம் இல்லை. இந்த உண்மை மட்டும் எனக்கு வேதாத்திரியத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிற அளவுக்கு தவத்தை செய்து அலைச்சூழலை குறைக்கிறேன் என்றால் கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியா இருக்கலாம் என்பது 200% உண்மையாக மாறிவிடும். ஆனால் இந்த உண்மை தெரியாம, இந்த இயற்கை விதி எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணா நிம்மதியாரான்னு எல்லாம் சொன்னாங்கய்யா, ஆனா இப்பதான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம புலம்புறோம் என்றால் கண்டிப்பாக இயற்கைக்கு முரண்பட்ட அது பேராசையாக இருக்கும். அப்போ மொத்தம் 6 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆசை எப்பொழுது பேராசையாக மாறுகிறது? உண்மையான தேவை அது இல்லாத போது, நிறைவு செய்தால் விளைவு துன்பம், நிறைவு செய்யும் முயற்சியின் போது துன்பம், தகுதிக்கும் சக்திக்கும் மீறிய ஆசை, இயற்கைக்கு முரணான ஆசை, பொறாமையால் வரக்கூடிய ஆசை. இந்த 6 விஷயங்கள்ல நமக்கு மாறுகிறது. இதுல கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மகரிஷி அவர்கள் பற்று அற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும் வள்ளுவர் சொல்லியிருப்பார். முதல்ல பற்றி விடா இடும்பைகள் ஒன்று பார்த்தோம். இந்த ஆசைக்கும் பற்றுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ தேவையான முறையான ஆசையாக இருந்தால் அது ஆசைன்னு சொல்றோம். ஸ்கைல மனவளக்கலையில பேராசிரியர் ஆகணும்னு நினைக்கிறார், இது ஆசைதான், தப்பே இல்லை. ஆனால் அதன் பேராசிரியர் ஆன பிறகு அல்லது துணை பேராசிரியர் ஆன பிறகு இல்ல ஒரு 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 மேனேஜர் ஆன பிறகு அதன் விளைவை அனுபவிக்கும் போதும் அதை முயற்சிக்கும் போதும் அதன் மீது தீவிர பற்று வைக்காமல் அதனை ஒரு கடமையாக கொள்ள வேண்டும். தேவையான ஆசை ப்ரொஃபசர் நன்மை பயப்பதே ஆயினும் தன் வயம் இழந்து நான் என்ன பண்றேங்கிறதே எனக்கு தெரியாம தன் வயம் இழந்து அதன் மேல் ஒன்றுதல், அந்த ஆசை அந்த அனுபவத்தின் மீது மனதை சிக்க விடுதலே பற்று ஆகும் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்போ ஆசை எப்ப பற்று ஆகும்? இங்க நாங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கோம், கத்தாருக்கு. எல்லாரும் ஒரு 5 வருஷம் வரணும், ஒரு இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும்னு தான் வந்திருக்கோம். இப்ப நானே 25 வருஷம் ஆச்சு. அப்போ இது ஆசையா பற்றா பேராசையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்ப எனக்கு இங்க வேலை போகுதுன்னா நான் அப்செட் ஆயிட்டேன், பணம் வரலைன்னா அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் பற்றாக இருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு போகணுமா, அடுத்த நொடியில போக ரெடி, ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் பற்று இல்லை. பற்று இருக்கும் போதுதான் சிக்கல் எங்கே வருகிறது. அப்ப ஆசையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த ஆசையை நம்ம சீரமைக்கலை என்றால் பேராசையாக மாறிவிடும் என்று இத்தோடு இந்த சின்ன சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா, வாழ்க வளமுடன். பற்று ஆசை ரொம்ப வித்தியாசமா சொன்னீங்க. ஆசையே இப்ப நிறைவேற்றா துன்பம் தீ மாதிரி மாறுது. இப்ப ஆசை பொறாமையால வருது. இப்ப ஆசை நமக்கு தேவையா, இதெல்லாம் அழகா எடுத்து சொன்னீங்க ஐயா. ஆனா இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், ஒரு 10 வருஷம் 8 வருஷம் முன்னாடி ஆழியார் போறதுன்னா அது எனக்கு பேராசையா தெரியும்.
என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், என் வருமானம் எல்லாமே. இப்ப நான் 4 மாத்தி கொடுக்க போயிட்டு வரேன். அது என்னோட அது அப்ப நான் சீரமைக்கலைன்னு சொல்ல முடியல, என்னுடைய சூழ்நிலை அப்படி. ஆனா இப்ப நான் உங்களுடைய யூடியூப் தினம் காலையில பார்ப்பேன். அதுல வாழ்க்கையில் நடப்பது எதுவும் சரியில்லை அப்படின்னு நீ முடிவு பண்ணாத, அதுக்கு உண்மையான காரணத்தை தேடு அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதுக்கு நம் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கமா, இல்ல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுமா, நம்ம முன்னேற்றத்துக்கு தயார்படுத்துறதுக்காக அந்த சிரமங்கள் வருதா, இதை ஆசையோட இணைக்க முடியுமா ஐயா? எப்படிதான் நம்ம ஆசையை சீரமைத்தாலும் எல்லாரும் மனவளக்கலையில இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க வயசுக்கு ஏற்றபடி சின்ன சின்ன ஆசைகள் தூண்டப்படுது, சமூகத்தால கூட தூண்டப்படுது. இதை எப்படியா நம்ம மாத்திக்கிறது, எப்படி கொண்டாடுறது? அப்ப நான் என் பேத்திட்ட சொன்னா நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க, அந்த ரேஞ்சில பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு நீங்க ஒரு சின்ன வழக்கம் சொன்னா நல்லது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான கேள்வி இது. அதாவது கண்டிப்பாக நம்ம ஆசைகள் இல்லாம வாழ முடியாது என்பது ரொம்ப கரெக்ட். சுத்தி இருக்கிறவங்கனால கூட நமக்கு ஆசை தூண்டிவிடப்படுகிறது. அது தூண்டுறது மட்டும் இல்ல, சில இதை அதை செய்யலைன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்மளை ஒதுக்கி விடுவார்கள். ஸோ அதுவும் கண்டிப்பாக நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஊரோடு ஒத்துவாள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸோ இதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம குடும்பத்துல இருப்பவர்கள், இப்போ எனக்கு இந்த மோதிரம் போடுறது எனக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லை, தங்கம் போடுறது எதுவுமே இஷ்டம் இல்லை. இப்போ ஒய்ஃபுக்கு கண்டிப்பா போடணும், அது இதை கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்போ என்னுடைய ஆசை ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா முடியாது. ஏன்னா அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். மகரிஷி அவர்கள் நல்லதே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தள்ளி போட வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அப்போ சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. அது துன்பத்தை தருகிறது என்றால், இப்ப நான் இதை போடுறதுனால எனக்கு எந்த துன்பமும் கிடையாது. பட் ஸோ இதை நாம கொஞ்சம் அதை யோசித்து பார்த்து அங்க ஒரு சின்ன, அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலன்னு சொன்ன மாதிரி, இதை செய்தால் எவ்வளவு நன்மை எவ்வளவு தீமை, எதுல நன்மை அதிகம் தீமை குறை என்று பார்த்து சில நேரங்களில் நம்ம எடுத்துக்கொள்றதுல தப்பு இல்லை. இப்போ வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையாக நடக்கிறது, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்றால் அந்த அந்த தெளிவு பெறுவோம்ல. நம்ம என்ன என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இறைநிலை நான் எதிர்பார்த்ததை தரவில்லை என்றால் 2 விஷயம்தான். ஒன்று, நான் வாழ்கிற முறை சரியில்லை, அதை மாற்றணும். அதாவது என் செயலை மாற்றணும், என் குணத்தை மாற்றணும். இல்லை யாரெல்லாம் ஒரு பெர்ஃபெக்டா இருக்கேன், எல்லா நல்ல குணங்களும் என்னிடம் இருக்கிறது, கெட்ட குணமே கிடையாது, நான் சூப்பரா இருக்கேன், ஆனாலும் நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால், இறைநிலை என்னை மேம்படுத்துவதற்கு, எதிர்காலத்துல நான் இன்னும் பெரிய சாதனைகளை செய்வதற்கு, என்னை தயார்படுத்துவதற்காக அப்படி எதிர்பார்க்காதது இல்லை எதிர்பார்த்தது நடக்காம இருப்பது, வாழ்க்கையில இந்த சிக்கல் வருவது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2ல ஏதோ ஒன்று இருக்கும். அப்ப நாம அதை கொஞ்சம் புரிந்து கொண்டு, நாம எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குமா, கரெக்டா இருக்குமா, இந்த பர்டிகுலர் விஷயத்துல என்னுடைய எண்ணம் சொல் செயல் சரியா இருக்கா, முன்னாடி சரியா இருந்துச்சா, இப்போ மட்டும் சரியா, இப்போ மட்டும் நான் எக்ஸசைஸ் போடுறேன், அது மட்டும் நான் 4 வருஷமா எக்ஸசைஸ் போடுறேன், எனக்கு நோயே வரக்கூடாதுன்னு சிக்கல், அப்பவும் சிக்கல் தான் இருக்கு. ஏன்னா நான் அத்தனை வருஷமா உட்காந்து உடலை கண்ணாபுனான்னு லோடு பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ அதனுடைய எஃபெக்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வகையில நாம கொஞ்சம் ஒரு சின்ன தற்சோதனை செய்து கொண்டு, சில ஆசைகள், தினசரி வாழ்க்கையில வரக்கூடிய சில ஆசைகளை பிறருக்காக நம்ம அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பண்றதுல தப்பே இல்லை. மொத்தத்துல நாமளும் சந்தோஷமா இருக்கணும், சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். சில ஆசைகள் தேவை இல்லாட்டாலும் அவர்களுக்கு விருப்பம் என்றால் நம்ம அதை ஏற்றுக்கொள்றதுல எந்த தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன். அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அதனால உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக பெங்களூரில் இருந்து ராஜேஸ்வரி அம்மா நினைக்கிறேன். ராஜேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். மைக்க வருமாறு டச் பண்ணுங்கம்மா. என் ராஜேஸ்வரி. லாவண்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி வந்துட்டீங்க, பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஐயா கிட்ட எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். இது ஒரு ஆசை, என்று பேராசை ஐயா. இது பேராசை இல்ல, தகுதியான ஆசை தான். இல்ல, எவ்ரி டைம் எனக்கு அவங்க கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைமா. எல்லாருக்கும் பாவனை, தாட் பவர், இந்த மாதிரி இந்த ஆசை எடுத்துட்டீங்க இல்லையா கிளாஸ். இப்ப இன்னைக்கு நல்லா இருந்தது, கரெக்டா கிளாரிஃபை ஆச்சு. இப்ப நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரும் பண்ணிட்டீங்க, அது ரொம்ப நல்லா கிளியர் ஆச்சு.
இந்த மாதிரி தாட் பவர், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தாட்டா வரும்னு நினைக்கிறதுக்கும் இந்த ஆசையும் ஒரு தாட்டு தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் சின்ன விளக்கம் கொடுங்க. அப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைச்சான்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸும் எடுத்துக்கோங்க ஐயா ப்ளீஸ். எந்த மாதிரி? இப்ப இன்னைக்கு எடுத்துட்டீங்க நீங்க ஒரு ஆசையை பார்த்து விளக்கமா. சோ தட் டைப் ஒன்லி ஆசை எடுக்கலாமா, கோபம் எடுக்கலாமா, எல்லாமே எடுக்கலாமா, கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே ஃபைன். வாழ்க்கை வளமுடன். இப்போ ஆசைக்கும் எண்ணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், நான் அதை பேசும்போது அதை சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து அடை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இது எண்ணமா ஆசையா அப்படின்னு கேட்டால், திருப்பி திருப்பி ஒரு எண்ணம் வருகிறது என்றால், அந்த எண்ணத்தை நான் செயல்படுத்த முயற்சி செய்கிறேன் என்றால் அது ஆசையாக மாறிவிட்டது அப்படின்னு அர்த்தம். என்ன அடை சாப்பிடணும்னு தோணுச்சு, ஓகே அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் யோசிக்கவே இல்லை. எப்பவுமோ ஒரு தடவை யாரோ அடையை சாப்பிட்றத பார்த்த உடனே ஆமாம்ல நம்மளும் அடை சாப்பிட்டு நாளாச்சேன்னு தோணுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஆசை அல்ல, எண்ணம். அப்ப திணிவு பெற்ற எண்ணம், வலிமை பெற்ற எண்ணம் ஆசையாக மாறுகிறது. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 600 எண்ணம் 700 எண்ணம் வருதுன்னு சொல்றாங்க. புள்ளி விவரங்கள் சொல்லுது. 500 எண்ணமும் ஆசையா மாறுமா? சான்ஸே இல்லை. இந்த 500 எண்ணத்துல ஒரு எண்ணம் கூட ஆசை இல்லாம ஆசையாக மாறாமலே இருந்திருக்கலாம். ஒரு நாளைக்கே வந்து 10,000 ஆசை 10,000 எண்ணங்கள் வருகிறது என்றால் ஒன்று கூட ஆசையாக மாறாமலும் இருந்திருக்கலாம். அந்த 6,000த்துல ஒரு 100 ஆசையாக கூட மாறி இருக்கலாம். ஸோ திருப்பி திருப்பி வருகிறது என்றால் அதை செயல்படுத்துவதற்கு எனக்கு முயற்சி எடுக்கணும்னு ஒரு எண்ணம் திருப்பி திருப்பி அதே சிந்தனையில வர ஆரம்பிச்சிட்டது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஆசைதான். ஸோ அப்போ அதனாலதான் மகரிஷி அவர்கள் ஏன் வந்து ஆசையை முதல்ல கொடுக்கல சீரமைத்தல? ஏன்னா முதல்ல எண்ணம் ஆராய்தலை நாம் உருப்படியா பண்ணிட்டாலேயே அங்கேயே அதை கரெக்டா 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆசையே இருக்காது. ஆசை இருக்காது இல்ல, சரியான ஆசை தான் வரும். எண்ணம் ஆராய்தல்ல நன்மை தரக்கூடிய எண்ணத்தை மட்டும்தான் நாம வச்சுக்கணும். துன்பம் தரக்கூடிய எண்ணத்தை அந்த இடத்துல நம்ம அந்த என்ன காரணத்தினால் இந்த எண்ணம் வந்திருக்கிறது, இது துன்பம் வரும் அப்படி நம்ம செய்யறோம். அப்போ நன்மை தரக்கூடிய எண்ணம் மட்டும் என்னிடம் இருக்குமே ஆனால் அந்த ஆசையும் நன்மை தரக்கூடியதாகவே தான் இருக்கும். ஸோ அதனாலதான் மகரிஷி அவர்கள் முதல்ல எண்ணத்தை கொடுத்து ஆசையை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி 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 அந்த எண்ணம் வலிமை அடைகிறது என்றால் அது ஒரு நாள்ல ஆசையாக மாறிவிடுகிறது. இது வந்து இது அப்படி இருக்கும்போது இப்போ எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை மட்டும் நம்ம உருப்படியா பண்ணிட்டா இன்னைய தேதிக்கு எனக்கு ஆசை சிரமத்திலே இல்லாம ஆய்க்கிறலாமனா முடியாது. ஆசை சிரமத்தில் அவசியம் தேவை. ஏன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நாம ஏகப்பட்ட அனுபவ பதிவுகளை உள்ள வச்சிருக்கிறோம். இப்போ ஆஃபீஸில் கொலீகு அவர் வாராரு, வந்தார், வீட்டில் வந்தோடனே சார் இப்போதான் சார் நேற்று தான் நான் ஊர்லேருந்து வந்தேன் சார், கோயில்பட்டி கடலை மிட்டாய் இந்தாங்க, ஆல்ரெடி நான் சாப்பிட்டு தான் போயிருக்கேன், இப்போ எனக்கு எதுவுமே சாப்பிடணும்னு தோணலை, ஆனால் அவர் கொண்டு வந்திருக்கார் கொடுக்குறாரு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு கடலை மிட்டாய், அதுவும் சுகர்னால பண்ணினது இல்லை, கருப்பட்டியில் பண்ணினது, அப்போ சாப்பிட்றலாமே அப்படின்னு அது ஆசையாக மாறும். ஆசையாக மாறினா மட்டுமே நான் அதை எடுப்பேன். இல்லாட்டி ஆசையா மாறலைன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து எடுப்பேன், சாப்பிட மாட்டேன், பக்கத்துல வச்சுக்குவேன், எப்ப பசி வருதோ அப்ப சாப்பிடுவேன். ஸோ எண்ணத்துக்கும் ஆசைக்கும் அதுதான் வித்தியாசம். நீங்க கோட்ட 2வதுக்கு இதே மாதிரியான சிந்தனை உரை அந்த சினத்துக்கோ மற்றதுக்கோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு நெஞ்செல்லாம் படபடப்பா இருக்குயா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் எனக்கு இப்ப 40 years ஆகுதுங்கய்யா. நான் சின்ன வயசுல ஒரு 17 yearsல படிக்கணும்னு ஆசை வச்சிருந்தேன். ஆனா என்னால அதை செயல்படுத்த முடியல, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப எங்க பசங்க கிட்ட அதை செயல்படுத்தலாம்னு சொல்லும் போது பசங்க அதுக்கு ஒத்துழைக்கல, பசங்களும் ஒத்துழைக்கல, வீட்டுல இருக்கிறவங்களும் ஒத்துழைக்கல. அதனால கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோம். ப்ராப்ளம் ஆகி இப்ப தனித்தனியா இருக்கும். நான் செய்யறது தப்புன்னு தெரியுது. 22 years ஆயிடுச்சு. 17 yearsல கல்யாணம் ஆச்சு. +2 முடிச்சுட்டு நம்ம நல்லா படிக்கணும்னு தான் நான் முடியல. பசங்க கிட்ட செயல்படுத்தல, ஹஸ்பண்டும் ஒத்துழைக்கல, வீட்டுல அத்தை மாமாவும் அதுக்கு ஒத்துழைக்கல. ஒரு மாதிரி ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. ஜூன் மாசம் சண்டை ஆயிட்டு இப்ப தனித்தனியா இருக்கும். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலங்கய்யா.
என் பையனையும் நல்லா படிக்க வைக்கணும், பொண்ணை டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அவங்க படிக்கல, அதுக்கு ஏத்த மாதிரி உடம்பு இது பண்ணல. பையனையாவது பண்ணலாம்னா அவங்க ரொம்ப மொபைல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கலாம்னு ஒரு ஸ்டெப் எடுத்தேன். லாஸ்ட் போய் விடறது அளவுக்கு போயிட்டு அப்புறம் இவங்க 3 பேருக்கும் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வேணான்னு வந்துட்டோம். அதெல்லாம் வந்த அப்புறம் எனக்கு மனசு ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடுச்சு. வீட்ல ரொம்ப சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. வேணாம், நம்ம தனித்தனியா இருக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஒரு 6 மந்த்ஸ் தான் தனியா இருக்கும். பெங்களூர்ல இருந்து பேசுறோங்கய்யா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இதுக்கு மேல. அவங்களும் வயசானவங்களா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு சமைச்சும் கொடுக்குறேன். நான் என்னால முடிஞ்சது நான் ஒரே வீட்லயே தனித்தனியா இருக்கும். செகண்ட் ஃப்ளோர்ல நாங்க இருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல அத்தை மாமா இருக்காங்க. ஆனா பார்த்தா கீழே போனா திருப்பி சண்டை வந்துருமான்னு நாங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்கோம். இதை எப்படி சரி பண்ணலாங்கய்யா? ஓகே, வாழ்க்கை வளமுடன். முதல்ல வந்து இதுக்கு வந்து படபடப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. எப்போ நீங்க பயப்படுறீங்களோ கவலைப்படுறீங்களோ இதை ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்கிறீங்களோ அப்பதான் எதை செய்தால் இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிற தீர்வு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது நமக்கு பிடிபடாது. ஏன்னா கலங்கிய தண்ணீர்ல ஒரு மோதிரம் போட்டால் சுத்தமா எதுவும் தெரியாது. என்ன பண்ணணும்? சும்மா இருந்தா போதும், அந்த நீர் தானா செட்டில் ஆகும். செட்டில் ஆனோன்னு எங்கன மோதிரம் விழுந்ததோ கரெக்டாக கையை பிடிச்சி நம்ம போட்டுக்க மோதிரத்தை எடுத்துடலாம். இதுதான் மனசுக்கும் பொருந்தும். நாம எப்போ மனசை கலக்கம் அடைய விட்டுட்டோமோ அப்பவே நான் செய்யறது தான் ரைட்டுன்னு நான் நினைப்பனே ஒழிய அது எனக்கு பிடிச்சதா இருக்குமே ஒழிய சரியானதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறையும். ஸோ அதனால முதல்ல நமக்கு வந்திருக்கிற இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை உங்களுக்கே நீங்க வந்து பாதி கிணறு தாண்டிட்டீங்க. ஏன்னா செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனாலும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியல. இப்ப நீங்க எவ்வளவு நாளா மனவளக்கலை மன்றத்துல இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் இருக்கீங்க. அதே 6 வருஷமா இருக்கேன். 6 வருஷமா. ஓகே, வெரி நைஸ், சூப்பர். இப்போ நீங்க வாழ்க்கையில முதல்ல உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கொஞ்சம், அதாவது டாப்ல நான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை என்ன, ஒவ்வொருத்தருக்கும் அட் எ டைம்ல நீங்க தெளிவு பருவமுள்ள சில கேள்விகள், இது 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 இதே மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 பிரச்சனை இருக்கலாம், 100 பிரச்சனை இருக்கலாம், 5 பிரச்சனை இருக்கலாம், ஒரு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல நம்ம சால்வ் பண்ண முயற்சி செய்யக்கூடாது. யார் முயற்சி பண்ணலாம்? மகரிஷி அளவுக்கு நமக்கு மனோசக்தி கூடிடுச்சுன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். நாம இன்னமும் அதை நோக்கி படி ஏறிட்டு இருக்கோம், தவண்டுட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக நம்ம அப்படி முயற்சி எடுக்காம, இப்ப பையன் இதுக்கு வரமாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்கான், இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சுட்டு முதல்ல நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒன்றாக ஒருமித்த கருத்தோடு ஒரே வீட்டுல அன்பை பரிமாறிக்கொண்டு பாசிட்டிவ் காந்த இலையை பரிமாறிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் தானா அவன் செயல்பட ஆரம்பிச்சிருவான். இப்ப நமக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையிலேயே இருக்கிற இந்த எதிர்மறை காந்த அலைகள் யாரு போய் எதை சொன்னாலும் சரி அங்க சரி செய்யுமா அப்படின்னா அதுக்கு காலதாமதம் ரொம்ப ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களுக்கும் கணவருக்கும் இடையில இருக்கிற அன்பை மறுபடி நிலைநாட்ட வேண்டும். அதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? ஒரு அரை நாள் மௌனம் இருங்க. கணவர் எதிர்பார்க்கிறது என்ன, நான் எதை செய்யலை, அல்லது எதை செய்து நான் அவரை இரிட்டேட் பண்ணியிருக்கேன், அதாவது அவர் ரொம்ப விரக்தி, ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், இது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு அரை நாள் மௌனம் இருந்து அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் அதை நீங்க மாற்ற முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சிக்கலையும் நான் தீர்க்க முடியும் என்று இறைநிலை நம்புகிறது. அப்ப நான் ஏன் அந்த நம்பிக்கை இல்லாம இதுதான் வழி, பிரிஞ்சிருப்போம், போனா சண்டை வந்துடும். சண்டை எப்படி வரும்? ஒருத்தர் வந்து கண்ணாப்னான்னு கோபத்துல கத்தினாலும் சரி, அதற்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இன்னொருத்தர் இருக்கார, பாதிக்கப்பட்டவரோ இல்ல அதுல இருக்கிறவர், அவர் அமைதியா இருந்தாலேயே அங்க தீ விட்டு எரியிறது தானா தீ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா நான் பதிலுக்கு அதுல கற்பூரத்தை போடுவேன் அப்படின்னா தீ இன்னும் கொஞ்சம் கொழுந்து எரியும். பிறருடைய ஆணவத்தை தூண்டுகிற அளவிலே, பர்டிகுலரா ஆண்களுக்கு அந்த ஆணவத்துக்கு வந்து தீனி நம்ம போடணும். அதாவது அது கொழுந்து விட்டு எரிய விட்டுறக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளாக மாறும், முரண்பாடுகள் பிரிவினையை ஏற்படுத்தி விடும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை செய்ய முடியுமான்னு பாருங்க. இதற்காக என்னுடைய நாம் தான் எல்லா ஒவ்வொரு தடையும் செய்ய வேண்டியது இருக்கு, ஒவ்வொரு தடையும் நாம் தான் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை.
கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும். நீங்களே சொல்றீங்க, பையனை வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் முதல்ல இந்த ஆசை நிறைவேற வேண்டும். ஸோ அதனால என்கிட்ட கேட்டிங்கன்னா முதல்ல அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. 2 3வது விஷயம், அதுக்கு அதுக்கு பேரலா அதையும் செய்யுங்க. பேரலா இப்போ இந்த நொடியிலிருந்து நீங்க எப்பெல்லாம் மெடிடேஷன் பண்ண முடியுமோ, எப்பெல்லாம் மனம் சும்மா இருக்கிறதோ, மனம் அமைதியாக இருக்கிறதோ, அதாவது வேலை செய்யாம இருக்கிறதோ, அப்பெல்லாம் மனசுக்குள்ள வீட்டுக்காரரை நினைச்சு அவர் காலை தொட்டு, நீங்கள் எதிர்பார்த்தபடி நான் நடக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள், வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 100 தடவை, 200 தடவை பேப்பர்ல எழுதுங்க. அவர் மாறினதாக, உங்க மேல அன்பு வைத்திருப்பதாக, எல்லாத்தையும் புரிந்து கொள்வதாக கற்பனை செய்யுங்க. 2வது மாடியில் இருந்துட்டு முதல் மாடிக்கு வீட்டில் அங்க இருக்கிற மாமனார் மாமியாரை பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்றால், இதை விட மிகப்பெரிய புண்ணியம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செய்தால் கூட அதுக்கு சமமாகாது. அப்போ இதை நீங்க கொஞ்சம் உணர்ந்துட்டு, எப்ப சண்டை வரும்? நான் டிசைட் பண்ணா தானே சண்டை வரும். அவங்க சண்டை போனா போடட்டும். நான் அமைதியா இருக்கும் பொழுது என்ன கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த வாய்ப்பு இருக்கிறது என்றால், அந்த வாய்ப்பை கடவுள் எதுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னா, வார் உனக்கு நான் நல்லதை காட்டுறேன், புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அப்பதான் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு, கொண்டு வந்த பாவத்தெல்லாம் ஈஸியா தீர்க்கணும்னா இந்த தொண்டு செஞ்சா தான் முடியும் அப்படின்னு இறைநிலை ஒரு ஒரு டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்கு. ஆனா அந்த டோரை நான் என்னுடைய தவறான புரிதலின் காரணமாக நான் அதை க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னால், கடவுள் வேற எப்படி யோசிப்பாரு? வேற எங்கேயோ ஒரு இடத்துல அதை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் நீங்க இதெல்லாம் அமைதியா கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எவ்வளவு பெரிய தப்ப வேணாலும் செய்யட்டும், நான் சரியானதை செய்தால் அவன் விரும்புறான் அதைத்தான். நான் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு சிக்கல்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் கொடுக்கப்படுகிறது. நான் மாறாத வரை பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும், இல்ல கூடிக்கொண்டே இருக்கும். அது என்ன பொறுத்து தான் இருக்கு. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது இதுதான். நான் இப்ப சொன்ன 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்காக நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க உயிர் போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு ஒன்று விட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்துல காமிக்கணும் அவசியம் இல்லை. உங்க உரிமையை பாதுகாக்க வேண்டும். அதே சமயம் கணவன் மனைவி பாசிட்டிவான ஒரு காந்த அலையை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. இதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் சேட் பாக்ஸ்ல என்னோட நம்பர் போடுறேன். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. we will discuss. ஓகேவா? நன்றி. வாழ்க வளமுடன். நம்பர் கொடுங்க ஐயா, நாங்க இது பண்றோம். நாங்க கவுன்சிலிங் போகும்போதும் அவங்க கவுன்சிலர் கிட்டயும் அதான் சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா அம்மாவை வந்து அவங்க நல்லா பாத்துக்கணும். நான் 22 இயர்ஸ் நல்லா தான் பாத்துட்டு தான் இருக்கேன் ஐயா. இப்ப இந்த பிரச்சனையில சண்டை வர ஆரம்பிச்சப்பறம் நான் அவங்கள திட்டறேன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு மாதிரி நீ கூட இருந்தா எங்க அப்பா அம்மாவை ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி என்ன பேசுறாரு வீட்டுக்காரரு. அப்ப நான் என்ன ஐயா செய்யறது? அதனாலதான் அப்படின்னா நான் அவங்களை விட்டு தனியாவே இருக்கேன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ நன்றி லாவண்யம்மா, வாழ்க வளமுடன். சாட் பாக்ஸ்ல ஐயா நம்பர் போட்டுருக்கேன். ஓகே சார், நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, தனிப்பட்ட முறையில கேட்டுக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்த அன்பராக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரியா, நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஒரு ஆசை, பேராசை எல்லாமே இருக்கும் ஐயா. புரியல. முத்தையாட்ட பேசினாலே ஒரு ஆசையும் இருக்கும், பேராசையும் இருக்கும் எல்லாருக்குமே. ஐயா என்னோட கேள்வி, நாங்க வந்து பசங்களை வந்து ஒண்ணு செய்யணும் கேட்க மாட்டேங்கிறான்ட்டு திரும்ப 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 சொல்லும்போது அது எங்களுக்கு பேராசையாதான் மாறுது. அது வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க செய்யறதா, இப்ப செல்ல பாக்குறாங்கன்னா செல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து புரிய மாட்டேங்குது. அது ஒரு கேள்வியா? அவங்களை எவ்வளவு சொல்லி கேட்டு அதே அமைதியா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மாறுறாங்க. அது எனக்கு புரியுது. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னாலே அந்த அமைதியா இருந்துடலாமேன்னு கூட தோணுது, என் அறிவுக்கு தோணுது. அது ஒரு கேள்வியா? இன்னொன்னு, கொஞ்சம் ஏஜ்டா இருக்க என் மாமியாருன்னா இது சரியில்லை, நீ நான் எல்லாமே செஞ்சாலும் இது கரெக்டா பண்ண மாட்டேங்கிறேன்னு எங்களை சொல்லும் போது நமக்கு ஒரு செகண்ட் கோவம் வருது எனக்கு. அதை வந்து நீங்க செய்யலாமான்னு சொல்ல மாட்டேன், ஆனா மனசுல நினைச்சுப்பேன். அது என்னோட தப்புன்னு எனக்கு புரியுது. அதையும் நாம மாத்திக்க நான் வாழ்த்தித்தாயா இருக்கேன். வேற என்னையா செய்யலாம்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது வந்து அதாவது பிராக்டிக்கலான கேள்விகள் ரெண்டுமே. முதல் கேள்வி வருவோம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம படிக்கும்போது எப்படி இருந்ததோ அது வேற. ஆனா இன்னைக்கு இந்த மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, டிவி இதெல்லாம் வந்து எந்த குழந்தையும் அதை பார்க்காம பயன்படுத்தாம இருக்கிறார்கள் என்றால் சமுதாயத்துல அவங்க பல நண்பர்களோடு பழகும் பொழுது தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆனா என்ன, எல்லாரும் அடிக்ஷன் ஆயிடுறாங்க இன்னைக்கு. இது குளோபல் ப்ராப்ளம், இது உண்மையிலே தான். இப்போ
நம்ம என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் விஷயம் இது பேராசை தான். ஏன்னா இப்ப நான் வந்து பையன் மொபைல் போனை பயன்படுத்தக்கூடாது அல்லது ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பயன்படுத்தலாம், 1 மணி நேரம் பயன்படுத்தலாம், நம்ம பரீட்சை இருக்கு அதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம், சாரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், அப்படி ஒரு ஆசை வச்சிருக்கேன்னு சொன்னோம். அதாவது நான் நினைக்கிற மாதிரி அவன் மாறணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது பேராசை. எது ஆசை என்றால் அவன் அவனுடைய கடமையை கரெக்டா செய்யணும், நல்ல விஷயங்களை பின்பற்றணும், மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஆசை. ஆனா அது நாளைக்குள்ள நடந்துடணும், 6 மாசத்துக்குள்ள நடந்துடணும், இல்ல 4 வருஷத்துக்குள்ள நடந்துடணும், இல்ல பரீட்சைக்கு முன்னாடி அவன் செய்யக்கூடாதுன்னு நான் டிக்டேட் பண்றேன் அப்படின்னு சொன்னால் அங்க கணக்கு ஒத்து வராது, முரண்பாடாக மாறும். விளைவு என் கையில் இல்லை, செயல் என் கையில் இருக்கிறது. அப்போ அவர் மொபைல் போனை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமா? வாழ்த்துறதா இருக்கலாம், நான் முதல்ல மொபைல் போனை கரெக்டா பயன்படுத்துறதா இருக்கலாம். அப்போ நீங்க வீட்டுக்காரர் 2 பேரும் முக்கியம். ஏன்னா குழந்தைகள் பார்த்து வளர்கிறார்கள், அட்வைஸ் கேட்டு வளர்வது அல்ல. அப்போ அதை நாம செய்யறோமா, நம்முடைய தகுதியை மேம்படுத்திக் கொள்கிறோமா, அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், வாழ்த்தணும். சீக்கிரமாக அவர்கள் இதை உணர்ந்து கொள்வார்கள், சரியாக முறையாக பயன்படுத்துவார்கள், பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு சங்கற்பத்தை போட்டு அதை வலிமைப்படுத்துங்க. அது நடக்காத போது 1 செகண்ட் கோபம் வருது நீங்க இல்ல, இதே இது உங்க பெரியப்பா பையன் இருந்து அந்த போனை பயன்படுத்தினா எப்படி எடுப்பீங்க? இங்க பாசம், அங்கதான் பிரச்சனை வருது. பெரியப்பா பையன் பரீட்சைக்கு முன்னாடி போனை எடுத்தாருன்னா என்ன செய்வீங்களோ அதே இதை நம்ம பையனுக்கு நம்ம செய்யற அளவுக்கு என்னுடைய டிட்டாச்மெண்ட், அந்த பற்ற கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் அங்க உங்க காந்த அலை அங்க போகும். அதற்கு மாறாக நான் இருக்கும் பொழுது அந்த லேசா கோபம் வருது, நீங்க கோபத்தை வெளிக்காட்டல, உங்க மனசுக்குள்ள கோபம் இருந்தாலேயே அந்த காந்த அலை அங்க போகும். அப்ப என்ன ஆகும்? 2 பேருக்கு இடையில இருக்கிற இடைவெளி தான் கூடும். அப்புறம் சாப்பிட கூட்டாலுமே ஏமா இப்படி கத்திட்டு இருக்கேன்பா, எதை கேட்டாலும் எரிச்சப்படுவாங்க பிள்ளைகள். ஏன்? நம்ம ஏற்கனவே காந்த அலையை அனுப்பிச்சு டன் கணக்குல வருஷக்கணக்குல சின்ன வயசுல இருந்து அட்வைஸ் மட்டும் தாராளமா கொடுத்து உள்ள நெகட்டிவ் அலைகளை தேக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படா அதை அட்டி பிஞ்சிட்டு சுனாமி மாதிரி வெளியில வரணும்னு துடிச்சிட்டு இருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்குதா பிளாஸ்ட் ஆகும். ஸோ அதனால இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த ஏஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஜீவ வித்து குழம்பு 90% வளர்ச்சி வந்து விட்டதினால் எக்ஸஸ் ஆக இருக்கிறது, மிச்சம் நிறைய வளர்ச்சிக்கு இப்ப தேவையில்லை. அந்த ஜீவ வித்து குழம்பு என்ன ஆகும்? அதனால அதுல இருக்கக்கூடிய உயிர் துகள்கள் ஜீவகாந்த ஆற்றல் எங்க போகும்? எங்கேயாவது ஒரு இடத்துல போகணும். நல்ல வேளை பெற்றோர்கள்ட்ட கோவப்பட்டாங்கன்னா they are safe. பெற்றோர்கள்ட்டையும் கோவப்பட முடியல என்றால் அந்த ஆற்றல் தவறான வழிக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நிறைய பெற்றோர்கள்ட்ட சொல்றேன், நல்ல வேளை அவங்க கோவப்பட்டாங்கன்னா அமைதியா இருங்க. உங்கள்கிட்ட கோவப்படுறான், ஆற்றல் விரயமாகுது, நல்ல வேளை அவன் தப்பான வழிக்கு போக சான்ஸே இல்லை. ஆனா இதையும் நாம அப்போஸ் பண்ணி கோவப்படக்கூடாது, அதை பண்ணக்கூடாது உண்மைதான். முதல்ல நான் சரியா இருக்கனா, அதற்குண்டான அந்த ஏற்புத்தன்மை எனக்கு வந்திருக்கிறதா, இது கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா ஸ்லோவா, கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஸ்லோ என்பது வருட கணக்கில் ஆகும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அப்படிதான் இருக்காங்க. இதை நாம சின்ன வயசுல இருந்தே இதை பார்த்து கொண்டு வந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். பட் நமக்கு வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை புரிஞ்சு நாம அதுக்குள்ள மனோசக்தியை வில் பவரை கூட்டலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நீங்க சைலன்ஸ் இருங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மனோசக்தி கூட்டுங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்க என்ன செய்யணும் அதை மட்டும் செய்துட்டே இருங்க. அது என்ன பண்றாங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க கரெக்டாக அவன் சரியாக செய்வதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போன கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமையில தேடினேன் வந்ததுன்னு ஒரு சிந்தனை உரை இருக்கு. அதுல ஏமாற்றம் எதிர்பார்ப்பு தவிர்த்து விட்ட போது அப்பதான் நம்முடைய ஆற்றல் பிறரிடம் போய் சேர்க்கிறது. அப்ப நம்முடைய ஆற்றல் பையன்ட்ட போனா மட்டுமே நம்ம நினைக்கிறத பையன் செய்வோம். அப்படி செய்யணும்னா ஏமாற்றம் எதிர்பார்த்து தவிர்த்து விட்ட போது இயற்கையிலேயே நமக்குள் அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எந்தவித எதிர்ப்பும் இன்றி தடையும் இன்றி எழுச்சி பெற்று ஓங்கும். இதுதான் அந்த கவிதை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதை நாம செய்யறோமா? இதை செஞ்சுட்டீங்கன்னா வீட்டுக்காரரா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், கொஞ்சம் முன்னாடிக்கு அவங்க கேட்டாங்களே அவங்களுக்கும் இதுதான் பதில். இதை நாம கொஞ்சம் செயல்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய ஆற்றல் எதிர்ப்பு இல்லாமல் தடை இல்லாமல் எழுச்சி பெற்று ஓங்குகிறது என்றால் பையனா இருந்தாலும் சரி வீட்டுக்காரா இருந்தாலும் சரி மாறுவார்கள், மாறி ஆக
ஆக வேண்டும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையோடு இதை நம்ம செய்துட்டா போதும்னு நினைக்கிறேன். 2வது கேள்வி, மாமியார் அவங்க குறை சொல்லணும், அப்பதான் என் பாவப்பதிவு கழியும். ஸோ அதனால சரியா குறை சொல்றாங்களா, சாட்சாத் கடவுளே உங்க முன்னாடி உட்கார்ந்து நீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்க, ஆனா குறை சொல்றாங்கன்னு நினைச்சு பாருங்க. அவங்க சாட்சாத் அவங்க பேர் என்னவோ இல்லை ஏதோ ஒரு கடவுளா நினைச்சுக்கிட்டு அவங்க தான் வந்து சொல்றாங்கன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டீங்க, அவங்க மேல வெறுப்புணர்வே இருக்காது. இத நீங்க வந்து நான் மாத்திக்கிட்டேன்யா. இது இங்க ஒண்ணேன்னு சொல்லிடுறேன். அவங்க சொல்லும் போதெல்லாம் மகரிஷியே என்ன வந்து கேக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்யா. அதுக்கப்புறம் அதெல்லாம் புரிஞ்சுது எனக்கு. ரைட் ரைட் அவ்வளவுதான். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் சரி, மழை பெய்தா ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்க மாட்டோம், குடையை எடுத்துட்டு போகணும், நான் என்ன செய்யணும், அவ்வளவுதான். இதை நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க செய்யறத நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க குறை சொன்னாங்கன்னா உண்மையிலே மனசுக்குள்ள சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு மனப்பக்குவத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஏற்கனவே பல கிளாஸ்ல சொல்லியிருக்கலாம். ஆமா, சொல்லியிருக்கீங்க. என்னுடைய அலுவலகத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தாலே எனக்கு பிபி வரும், பார்த்தாலே ஏறும். அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே ஏறும். ஒரு ஒரு 2 வருஷம் ஆச்சு அதற்கப்புறம் அதை என்ஜாய் பண்றதுக்கு. அவர் சரியா. என்ன சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தான் நம்மளை மாத்திக்கொள்ள வேண்டும். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி ஐயா. சந்திரம்மா, நன்றி சந்திரம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு பதில் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அரக்கோணத்துல இருந்து ஷர்மிளாம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா உண்மையிலேயே வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அம்மா சொன்னாங்க முத்து ஐயா இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி வரப்போறாங்கன்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே ஒரு ஒரு சந்தோஷம் உள்ள வந்ததுங்க ஐயா. என்ன அப்படின்னா ஐயாவோட ஸ்பீச் வந்து உண்மையிலேயே ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். நம்ம மனசுல வர கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்ககிட்ட இருந்து ஒரு யதார்த்தமான பதிலோட மகரிஷியோட கருத்துக்களை சேர்த்து நீங்க சொல்லும் போது உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, நம்ம இந்த காயகல்ப பயிற்சி வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா? நம்ம மன்றத்திலே பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போய் இந்த காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாமே கத்துக் கொடுக்குறோம். இப்ப இங்க நானும் என்னோட ட்ரைனிங் சென்டர் தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 90 பேருக்கு மேல காயகல்ப பயிற்சிக்கு நானே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப், என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த பயிற்சியை நாங்க கொடுத்துட்டோங்க ஐயா. பெரியவங்க எல்லாம் ஓரளவுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க பண்றாங்க. அதனால வர விளைவுகளையும் அவங்க வந்து சொல்றாங்க, இது பண்றதுனால எனக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா சின்ன பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து அது ஒரு மாதிரி விளையாட்டா பாக்குறாங்க, அதை செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல, கேட்டா அதெல்லாம் நான் பண்றது இல்லை அப்படின்றாங்க. இது எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த வயசுல இருக்கிற பசங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அது அவங்களுக்கு எந்த மாதிரியான பலனை அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு எனக்கு புரியலிங்க. நம்ம ஏன் இதை இப்போ கொடுக்குறோம், அது சரியா, என்ன நோக்கத்துக்காக இதை கொடுக்குறோம்னு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதல்ல உங்க கருத்துக்களுக்கு நன்றி. இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல பாராட்டுக்கள் உங்களுக்கு. என்னன்னு கேட்டா நிச்சயமாக இந்த காயக்கல்பத்தை குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கறது டாப் 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர்கள் வருங்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இது நான் மகரிஷியை சந்தித்த அத்தனை நேரமும் நீங்க காயக்கல்பத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. த ஹையஸ்ட் ப்ராக்டிஸ் இன் அவர் ஸ்கை சிஸ்டம் இஸ் காயக்கல்பா. ஸோ அவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒரு 90 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கிறது இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ பெரிய பாராட்டுகள். இப்போ குழந்தைகளுக்கு சொல்றது இந்த வயசுல ஏன் கொடுக்கணும், இல்லை அவங்க விளையாட்டா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற இப்போ எங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். நாங்க வந்து இந்த யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட்னு 1 இயர் விஷன் டிப்ளமோ கோர்ஸ் சில்ட்ரனுக்கு நடத்துறோம். 8th 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் 8th வேண்டாம் 9th வச்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களுடைய புரிதல் கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம சொல்லி கொடுத்ததை நாங்க பார்த்த ரிசல்ட் என்ன விளைவு அப்படின்னு பார்த்தால், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதை பார்த்துட்டு பெற்றோர்கள் எங்களுக்கும் இதை சொல்லித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த யோகா, கம்ப்ளீட் யோகா இன்க்ளூடிங் காயக்கல்பா, குழந்தைகள்ல வந்து நிறைய பேர் காயக்கல்பத்தை அவசியம் பண்ணிடுறாங்க. இப்போ எங்க வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் பையன் வந்து இங்க +2 வரைக்கும் இங்கே தான் படித்தான். +2 படிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து சின்ன வயசுல இருந்தே மன்றத்துக்கு வருவான், தீட்சைக்கு முன்னாடியே. அப்புறம் காயக்கல்பம் எல்லாம் படித்தான், எக்ஸசைஸ் படித்தான், மெடிடேஷன் டீச்சர்லாம் எடுத்துக்கிட்டான்.
ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் வந்துட்டான். வயசு 18 ஆகலைங்கிறதுனால அவர் ஆசிரியர் பயிற்சி அப்போ அட்டன் பண்ணல. அப்போ ஆனா வீட்டில் அவர் வந்து தினசரி காயக்கல்பம் பண்றதில்ல, எக்ஸசைஸும் பண்ணல, மெடிடேஷன் பண்ணல. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பண்ணலையாப்பா, ஏன் பண்ணல, கேட்டதும் இல்லை. ஆனால் எப்போ அவன் +2 முடிச்சுட்டு காலேஜுக்காக பெங்களூர் போனானோ, தினசரி இங்கே இருக்கும் பொழுது மேபி வாரத்தில் 1 நாள் 2 நாள் பண்ணியிருப்போம். நான் சுத்தமாக பண்ணலைன்னு சொல்லலை, பண்ணியிருப்போம், பண்ணியிருக்கிறான். அங்கே டெய்லி பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் விடாமல் காயக்கல்ப பயிற்சி பண்ணுறான், ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறான். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு நாம விதையை மட்டும் போட்டா போதும். என் கண்ணு முன்னாடியே செடி வரல, மரம் வரல, காய் வரல, பழம் வரல, அது நம்ம கையில் இல்லை. விளைவு நம் கையில் இல்லை. ஆனால் விதையை போடணும், விதையை ஸ்ட்ராங்கா போட்டணும். அவர்களுக்கு எப்ப தேவையோ, அதுவும் அவரவர்கள் கருமையத்தில் இருக்கிற பதிவின் படி இந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னா புண்ணிய பதிவுகள் கொஞ்சம் இருக்கணும். அப்ப இது நம்ம கையில் இல்லை, நமக்கும் தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வேலை விதையை போட வேண்டிய வேலை. விதையை போட்டாச்சுன்னா ஒரு நாள் அது மரமாக காய்க்கும், கண்டிப்பாக மரமாக வளரும். அதுக்கு டைம் ஆகலாம். ஸோ அதனால அந்த எதிர்பார்ப்பை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். 2, அதற்காக அப்ப சொல்லி கொடுத்தாச்சு, ஓகே அப்படின்னு விடக்கூடாது. நீங்க செக் பண்ற மாதிரி போடுறாங்களா போடலையா, இந்த ஃபாலோஅப்பை வந்து நம்ம செய்யறதுல தப்பே இல்லை, கண்டிப்பாக செய்யணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ போன வெள்ளிக்கிழமை 2 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் கிளாஸில் காயக்கல்ப எக்ஸசைஸ் கொஞ்சம் போட்டு காமிங்க, எல்லாரும் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம், போட்டாங்க. இப்போ காயக்கல்ப எக்ஸசைஸை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு குழந்தைகள் வந்து நீங்க விஞ்ஞான பூர்வமாக எந்த கருத்தையும் சொல்லாவிட்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது இன்னைக்கு இருக்கிற நீடு, தேவை. ஸோ நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து அந்த சயின்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு மகான் சொல்லியிருக்காரு, மகரிஷி சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னாரு, அம்மா வந்து வடக்க தலை வச்சு படு அப்படின்னா படுத்திருப்பாங்க. ஆனா நானே படுக்கல. எங்க அம்மா நான் வடக்க தலை வைக்க, ஏன் படுத்தா என்ன ஆகும், நான் படுத்து பார்க்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வீம்பு தான் பேசி. எப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 55 50 அத்தனை வயசுக்கு முன்னாடியே. அப்ப இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்கிறது, பரிணாம வளர்ச்சியின்படி அறிவு நம்மளை விட நம்ம குழந்தைகளுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால கூடுமான வரைக்கும் உங்களுடைய காயக்கல்ப பயிற்சியை விஞ்ஞான பூர்வமாக எப்படி எடுக்க முடியும். இங்க அங்கெல்லாம் வந்து இப்போ 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. நாங்கள் இங்கே 4 மணி நேரம் எடுக்கிறோம். என்னன்னா ஒவ்வொன்றுலையும் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து எங்கே டவுட் இருக்கும், இதை எப்படி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விஞ்ஞான பூர்வமாக எப்படி எடுக்கலான்னு கொஞ்சம் யோசிங்க. இது ஒரு பார்ட்டு தான். மெயின் பார்ட்டு விதையை போட வேண்டியது, அருமையாக நல்லபடியாக போடுறீங்களான்னு பாருங்க. தட்ஸ் எனஃப். கண்டிப்பாக அந்த குழந்தைகள் ஒரு நாள் அதை செயல்படுத்தும். அதுக்கு வந்து நம்மளால் முடிந்தது ரொம்ப அட்வைஸ் பண்ணாமல், போட்டிங்களா போடலையான்னு போட்டு பின்னி எடுக்காமல், நல்லதுப்பா ஒரு 4 நிமிஷம் ஆகும் காலையில், முடியலையோ பரவாயில்ல நாளைக்கு போடு அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணினால் கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். வேணும்னா நான் வந்து உங்களுக்கு என்னுடைய நம்பர் இருக்கான்னு தெரில எனக்கு. என்னுடைய பையன் ஒரு ஃபீட்பேக் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த காலேஜ் போயிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம், சிஏ முடிச்சதுக்கப்புறம், அதில் வந்து அவர் காயக்கல்ப பயிற்சியை பண்ணினதுனால எனக்கு எப்படி பலன் கிடைத்தது அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாரு. அந்த பசங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு வேல்யூ இருக்கலாம். நீங்கள் அந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் போட்டு காமிங்க. ஒரு வேளை அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஓகேவா? நன்றி. உங்களுடைய சேவை தொடரட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு இன்னொரு கேள்விங்க ஐயா. நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம கைகள் வந்து இந்த முத்திரைகள்ல வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணலாங்களா? நம்ம யூஸ்வலா நம்ம கைகளை கோத்து வச்சுதான் நம்ம பண்ணுவோம். இந்த முத்திரைகள் வந்து பண்றதுக்கு மத்த நேரத்துல டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கண்டினியூஸா 20 நிமிஷம் பண்றதுக்கு. ஆனா நம்ம மன்றத்துல போய் தியானம் பண்ணும்போது, கூட்டு தியானத்துல அந்த மாதிரி நம்ம கை வைக்க முடியாது. பட் வீட்டுல பண்ணும்போது அந்த மாதிரி முத்திரைகள்ல வச்சு பண்ணலாங்களாங்க ஐயா? வாழ்க வளமுடன். சாப்பிடும்போது டிவி பார்க்கலாமாங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் நம்ம தவத்தில் ஏன் கைகளை இப்படி சேர்த்து வைத்துக் கொள்கிறோம், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், முத்திரை வைக்கலாமா, சின் முத்திரையா இருக்கலாம், எந்த முத்திரையா வேணாலும் இருக்கட்டும். நம்ம ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தவத்தின் பொழுது இல்லை, நார்மலாகவே காந்த சக்தி அதிக அளவில் வெளிப்படுவது கண்களின் மூலமாக, உள்ளங்கைகளின் மூலமாக, கால் பாதத்தின் மூலமாக வெளியேறுகிறது.
அப்போ உள்ளங்கை வழியாக காந்த சக்தி வெளியேறுகிறது. நானே தவத்துல கண்களை மூடி, காதை மூடி, மூக்க மூடி, புலன்களை கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு என்னுடைய உயிர் சக்தியை ஆக்னையில துரியத்துல கவனிக்கும் பொழுது உயிர் சக்தி அங்கே சேமிக்கப்படுகிறது, காந்த ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மனம் நுண்ணிய நிலைக்கு செல்கிறது. இப்படி நுண்ணிய நிலைக்கு செல்லும் பொழுது என் காந்த சக்தி விரயமாகிறது என்றால் அது ஒரு ப்ராப்பரான 100% பெனிஃபிட் எனக்கு கிடைக்காது தவம் செய்யும் போது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த விரல்களை இப்படி சேர்த்துக்கிறோம். இப்படி சேரும்போது என்ன ஆகும், இந்த விரல் நுனி வழியா தான் காந்த சக்தி நிறைய வெளியில போகுது. அதனாலதான் நீங்க தீட்சை கொடுக்குறீங்க, டச் கொடுக்குறீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலோட நுனி தான் இந்த புருவ மத்தியில இருக்கிற மாதிரி 3 சர்க்கிளை போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், 3 சர்க்கிள் போடுறோம். ஏன், இது வழியா ஏன் காந்த சக்தி அவர்களுடைய உயிர் சக்தியை இழுக்க வேண்டும் என்பதற்காக டச் இப்படி கொடுத்துருக்குறோம். இந்த விரலை யூஸ் பண்ணி இந்த விரல் நுனி இந்த இடத்துல இருக்கணும். அப்பதான் டச் கரெக்டா ப்ராப்பரா போய் சேரும். அப்படி என்றால் அப்ப நான் இப்ப சின்முத்திரையில செய்யறேன்னா செய்யலாம். இதனால ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? நெகட்டிவ் கிடையாது. 100% பலன் கிடைக்குமா? கொஞ்சம் குறையும். ஏன், இது வழியா காந்தம் விரயமா சின்முத்திரையில நான் மெடிடேஷன் பண்றதா இருந்தா இல்லையா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முத்திரை செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு டைம் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுல செய்யும் பொழுது மகரிஷி அவர்களுக்கு முத்திரை தெரியாததா என்ன? வர்மக்களையே நம்ம எக்ஸசைஸ்ல பயங்கரமா பயன்படுத்திருக்காங்க. அவர்கள் ஏன் டபுள் பெனிஃபிட்டா கொடுத்துருக்க கூடாது? ஆனா சேஃப்டி, நமக்கு முழு பலனும் கிடைக்கணும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். இது என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பாண்டிச்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பாண்டிச்செல்வி அம்மா, மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க, ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஆசை பேர அதுல இப்போ நம்மளோட சின்ன கரெக்டான ஆசையாதான் இருக்கும். ஒரு டே இப்படி இருக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்றோம். அது நம்ம முன்னேற்றத்துக்கு தான், அது பாசிபிளும் கூட. ஆனாலும் அது கம்ப்ளீட்டா செய்ய முடியாதப்ப அது ரொம்ப ஒரு சோர்வை கொடுக்குது. அந்த பிளானிங், எக்ஸிகியூஷன், அந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதை எப்படி சரி பண்ணிக்கிறது ஐயா? கண்டிப்பாக மகரிஷி ஆசை சீரமைத்தல் பயிற்சியில முடிவு இது நன்மை தரக்கூடிய ஆசை என்றால் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் திட்டமிடுதல், விழிப்பு நிலையோடு செயல்படுத்துதல், கண்காணித்தல் அப்படின்னு 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. முதல்ல திட்டம் போடுறது, அப்புறம் அந்த திட்டத்தின்படி செயல்படுத்துறது, அதற்கப்புறம் அதை நான் செயல்படுத்தி நான் முன்னேறிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது கண்காணித்தல், இன்ட்ரோஸ்பெக்ஷன். இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு அதுல ஃபெயில் ஆகுது. இப்போ நமக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியல, அந்த திட்டம் தப்பா இல்லை செயல்படுத்துறதுல தப்பா, அது சிக்கல் இருக்கு. இப்போ நம்ம அந்த ஆசையை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த மேலை நாட்டு அறிஞர்கள் 5 விஷயம் சொல்லுவாங்க. எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி, ஆசையாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்மார்ட்னா எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். என்ன ஆசை எனக்கு? இப்போ நான் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது ஒரு ஜெனரலான ஆசை. எனக்கு இதுல இந்த சிக்கல் இருக்கு, இந்த சிக்கல் தீரணும், கால் வலி போகணும், இல்ல முட்டி வலி போகணும், இல்ல முதுகு வலி போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்பெசிஃபிக்கான ஆசை. அதனால நம்முடைய ஆசை முதல்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, தெளிவா இருக்கா? இல்ல ஒரு வெயிட் குறையணும், ரொம்ப 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 கஷ்டம், 5 கிலோ குறையணும் 1 மாசத்துல, இது ஸ்பெசிஃபிக். அது அந்த ஸ்மார்ட்ல அந்த எஸ்ங்கிறது. 2வது எம், மெஷரபிள். ஸ்மார்ட்ல எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் ஃபார் மெஷரபிள். மெஷரபிள்னா அளக்கக்கூடியதாக இருக்கிறதா? 5 கிலோ குறையணும், 5 கிலோ. கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அதை செயல்படுத்தணும். இப்ப இதுவரைக்கும் ஒரு நாளைக்கு நான் 4 தடவை பண்ணிட்டு இருந்தேன், அடுத்த மாசம் முழுவதும் ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் இல்ல 3 ட்ரிப் தான் அப்படின்னு அதை மெஷரபிள் பண்ணக்கூடிய அளவுல, நான் அதை கண்காணிக்கிற அளவுல இருக்கா? இல்லை என்றால் கண்காணிக்கிற அளவுல அதை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? முடியும் என்றால் அதை நம்ம செய்யறோம். ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, மெஷரபிளா இருக்கா? அப்போ ஸ்மார்ட் ஏ மறந்து போச்சு. ஏ அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் நம்மளால மகரிஷி சொல்லியிருப்பாங்கல்ல, வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா, அடாப்ட் பண்ண என்னால செயல்படுத்த முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? டெய்லி நான் 3/4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆனா ஆல்ரெடி காலையில் எந்திரிச்சதுலேருந்து பல வேலைகள் வச்சிருக்கிறேன், அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ இந்த எக்ஸசைஸ் நான் செய்ய மாட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நாளையிலிருந்து கைப்பயிற்சி மட்டும் செய்கிறேன் 2 வாரத்துக்கு. இது என் பழக்கத்தில் வருது.
இது கொஞ்சம் கொஞ்சமாக இது பழக்கத்தில் வந்துடுச்சுன்னா அப்புறம் கால் பயிற்சி சேர்க்குறேன், அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி சேர்க்குறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசையை செயல்படுத்துவதற்கு நீங்கள் திட்டம் போடும் பொழுது அட் எ டைமில் பெருசாக நம்ம போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை செயல்படுத்த முடியுமான்னு நீங்கள் திட்டம் போடும் பொழுது அதை மாற்றி போடணும். ஸோ அதாவது ஸ்மார்ட்டில் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அடாப்டபிள். அப்படின்னா ரியலிஸ்டிக்காக இருக்கா. நான் ஒரு மாசத்துல நான் 28 கிலோ குறைக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணாருன்னா சான்ஸா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ அது ரியலிஸ்டிக்கா இல்லை. ஸோ ரியலிஸ்டிக்கா இருக்கா. அப்புறம் டைம், எவ்வளோ காலத்துக்குள்ள இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும், இந்த ஆசையை நான் நிறைவேற்றணும். இப்படி ஒரு 5 பராமீட்டர் இருக்கு. இந்த 5 பராமீட்டர் நீங்க அதில் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படின்னா நீங்க அதை பிரிச்சிடலாம். மகரிஷி உலக அமைதிக்கு 150 வருடம், எனக்கு நான் 1 கோடியில் வீடு கட்டணுமா 3 வருஷம் இல்லை 4 வருஷம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் அதை கொஞ்சம் டைம் ஃப்ரேமை போட்டுட்டு பகுதி பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு கொண்டு வந்து அது வழக்கமாக மாறும் வரை இன்னொரு ஆசையை அங்கே கொண்டு வராம அடுத்த ஸ்டெப்பையும் உள்ள கொண்டு வராம கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வாழ்க வளமுடன். கண்டிப்பா ஐயா, தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு கேள்வியா, மௌனம் நாங்க இப்ப ஆன்லைன்ல எல்லாம் பண்றோம், தவம் தற்சோதனை 2ம் பண்றோம். ஒரு டெய்லி ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அதை நீங்க சொல்லுவீங்க தற்சோதனை கூட பண்ணாம நம்மளோட அந்த லக்கேஜ் அந்த இதெல்லாம் ஒன்னொன்னா தூக்கி போடணும்னு. சோ அது எப்படி பண்றது ஐயா, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. அது கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கு ஐயா, அந்த நீங்க சொல்ற ப்ராசஸ். வாழ்க வளமுடன். நீங்கள் ஸ்கை ப்ரொஃபஸர் முத்துன்னு போட்டிங்கன்னா சைலன்ஸ்னு சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது. அது ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அதில் ஒரு 50 நிமிஷம் வீடியோ இது. அதில் அது கேட்டிங்கன்னா அது ஃபுல் விளக்கம் இருக்கும். இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இப்போது நம்ம மௌனத்தில் தற்சோதனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. மகரிஷி மௌனத்தை 3ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதாவது வாய் பேசாமல் இருக்கிறது முதல் மௌனம், 2வது கருவி மௌனம். கருவி மௌனம்னா 5 புலன்களையும் 5 பஞ்சேந்திரியங்களையும் அதாவது எந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்த 5 + 5ஐயும் பயன்படுத்தாமல் இருக்கிறது 2வது மௌனம். 3வது மனசுக்கு வேலை கொடுப்பாமல் இருப்பது. அந்த 3வது தான் நான் சொல்றேன். என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், நீங்க தற்சோதனை செய்றீங்கன்னா மனதுக்கு வேலை கொடுக்கிறீர்கள். அது 3வது டைப் ஆஃப் மௌனம், முழு மௌனம் கிடையாது. ஸோ நம்ம சொல்றது என்னன்னா, என்ன எண்ணம் வருகிறதோ அந்த எண்ணத்தை அப்படியே ஆராய்ச்சி பண்ணாமல் தூர போட்டுரு, அப்படியே அது ஒதுக்கி விட்டுருங்க. ஐயோ அவர் வாங்கினா 2000 ரூபா திருப்பி கொடுக்கவே இல்லையே, இல்லை நம்ம வாங்கணும் நான் கொடுக்க மறந்துட்டேனே, ஓகே அதுக்கப்புறம் எப்போ கொடுக்கலாம், என்னைக்கு கொடுக்குறது, முதல்ல அவரை கூப்பிட்டு சாரி சொல்லணும், இந்த ஆராய்ச்சி. அப்புறம் ஒரு சின்ன பேப்பரில் 2000 ரூபா இருக்கு நான் கொடுக்க மறந்து விட்டேன், ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை தூக்கி தூர போட்டுடணும். இப்படி உள்ள இருக்கிற பதிவுகளை வெளிக்கொணர கிச்சன்ல ஏகப்பட்ட ஜாமா இருக்கு. டீ போடுறதுக்கு 10 நிமிஷம் தேட வேண்டியிருக்கு. டீ பேக் எங்க இருக்கு, சுகர் எங்க இருக்கு, பால் பவுடர் எங்க இருக்குன்ட்டு. அப்ப எவ்வளவு கஷ்டம். அதுக்கு பதிலாக முதல்ல தேவையில்லாத குப்பையை வெளியில போடுகிற வேலை தான் நம்ம சொல்றோம். அமைதியாக மௌனமாக இருக்கும்போது என்ன எண்ணம் வருகிறதோ அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுவது, அலட்சியப்படுத்துவது. இப்போ என்ன ஆகும், உள்ள இருக்கிற குப்பை எல்லாம் பதிவுகள்லாம் இப்போ நம்மகிட்ட எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக மனிதர்களிடம் ஒரு 10 கிலோ சூட்கேஸுக்குள்ள 25 கிலோ துணியை வச்சு அமுக்கி 2 பேர் மேல உட்கார்ந்து பிடிச்சி ஜிப்பை போட்டா ஜிப்பை எப்படிரா பிச்சுட்டு வெளியில வரும்னு துடிக்கிற மாதிரி உள்ள பதிவுகள் திணிவு பெற்று எப்படா வெளியில வரணும்னு துடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் படுத்த 60 நொடியில தூக்கம் வரல. அப்ப மௌனம் இப்படி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள இருக்கிற பதிவுகள் முதல்ல வெளியில வரும். அதற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவுகள், வேண்டாத பதிவுகள்லாம் வெளியேறிய பிறகு இப்போதான் நீங்க மனதை அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஏற்கனவே தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, குப்பெல்லாம் வெளியில வருது இல்லையா. இப்போ நீங்க போக 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 அதற்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் மௌனம் இருக்கிறீங்க, 8 மணி நேரம் மௌனம் இருக்கிறீங்க, 5 மணி நேரம் மௌனம் இருக்கிறீங்களா. 5 மணி நேரம் மௌனத்துல 4 மணி நேரம் இதே மாதிரி மௌனத்துல இருந்த பிறகு கடைசி அரை மணி நேரம் தற்சோதனையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், என்ன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அப்பொழுது அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்க உள்ளுணர்வு சொல்லும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு உள்ளுணர்வு சொல்றதை நான் கேட்கணும்னா அலைச்சுழல் 1லிருந்து 4 சைக்கிள்ஸ் பெர் செகண்டுக்கு வரணும். அந்த 1 to 4க்குள்ள வரணும்னா மேலே இருக்கிற குப்பை பூரா களையணும். அப்போதான் கிச்சனுக்குள்ள போன உடனே டீ பேக் அந்த இருக்கு, சுகர் இந்த இருக்கு, பால் இங்க இருக்கு, அப்படின்னு தீப்பெட்டி இங்க இருக்கு அப்படின்னு தெரியும். அது தெரியணும்னு சொன்னால் அலைச்சுழல் குறையிறதுக்கு ஆரம்பத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதையும் முயற்சி பண்ணுங்க. எதுல பலன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிருங்க. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கலாம், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கலாம்,
இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாம் நன்மை தான். மௌனம் எப்படி இருந்தாலும் ஒரு நன்மை கிடைக்குது. நீங்க ரெண்டையும் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எது உதவுதோ, எது பயனுள்ளதாக தெரிகிறதோ அதை நீங்க பின்பற்றி கொள்ளலாம். ஓகேவா? நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக அமுதாம்மா. அவங்களோடமா திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். ஐயா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க ஐயா வளமுடன். ஐயா ஐயா பேசுங்க. சந்திரன் சார் கல்யாணத்துக்கு உங்களை பார்த்தேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அமுதா ஐயா, நீங்க நீங்க பேசுனதுல இப்ப எனக்கு எல்லா ரிசல்ட் எல்லாம் கிடைச்சிட்டியா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். நான் கேட்க நினைச்சதெல்லாம் முன்னாடி உள்ளவங்க எல்லாம் நல்லா கேட்டாங்க. உங்களை பார்த்தது கல்யாணத்துல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றியா. வாழ்க வளமுடன். வைக்கிறேன். நன்றிம்மா. நன்றி. ரியல்மி வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசலாம். ரியல்மி உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன். ரியல்மி RMX 3750 போட்டிருக்கு. அடுத்து டாக்டர் விஜயசாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. நான் வந்து கொஞ்ச நாள் அகத்தாயம் எல்லாம் முடிச்சுட்டேன். இன்னும் பிரம்மணியான மருந்துலாங்க போகலீங்க ஐயா. அகத்தாயம் 3 அகத்தாயம் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் என்னன்னாங்க ஐயா, நல்லா ரெகுலரா டெய்லி 4 to 5 தவம் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. அதுல வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுங்க ஐயா. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நான் இது கண்டினியூஸா தவம் பண்ணேன், இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆயிருக்கு, நீங்களும் வாங்க, இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க, நீங்களும் மெடிடேஷன் கிளாஸ் வாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டேங்க ஐயா. அது ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய மைண்ட் செட்டா இல்ல இதுல ஏதாவது தாற்பயம் இருக்கான்னு தெரியலங்க ஐயா. என்னால அதுக்கப்புறம் தவத்துல ஆழ்ந்து என்னால தவம் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்னால தவம் பண்ண முடியாம போகுது. இது வந்து என்னுடைய மைண்ட் செட்டா இல்ல இதுல ஏதாவது விஷயம் நான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்காங்க ஐயா? இது சொல்லக்கூடாதுங்களாங்க ஐயா? நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதை வெளியில சொல்லக்கூடாதுங்களாங்க ஐயா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. சொல்லணும். நம்மளால நம்ம யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக, அதுதான் புண்ணியம். ஸோ அதனாலலாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறதும் இருக்குல்ல. இப்போ நம்ம சொல்லும்போது நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. நீலாம் ஒரு காரா வச்சிருக்க, இந்த காரை பார், நேத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன கலர் தெரியுமா, எவ்வளவு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன செய்யுது, அந்த பொறாமைங்கிற ஒரு சின்ன நம்மளே தீயை எழுப்பி தீப்பெட்டியும் போட்டு உள்ள மண்ணெண்ணையும் ஊத்தி அது பாட்டுக்கு 4 வருஷத்துக்கு எரியிற அளவுக்கு நான் அதை அவருடைய ஒரு தன்மானத்தையோ இல்ல ஈகோவையோ தூண்டி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொறாமைங்கிற ஒரு காந்த அலை நமக்கு வரும். இதைதான் திருஷ்டி அப்படின்னு சொல்றோம். அதுதாங்க ஐயா, அதுதான் அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல ஒருவேளை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனாங்கிறதும் எனக்கு தெளிவு கிடைக்கலைங்க ஐயா. நான் அதுக்கப்புறம் தினம் அருட்காப்பு சொல்லிட்டே இருக்கிறேன், பழையபடி என்ன தவம் செய்ய ஆரம்பிக்கணும். நான் இந்த மாதிரி என்ன காரணத்தினால நடுவுல இவ்வளவு நாள் கேப் வருதுன்னு தெரியல அப்படின்ட்டு நினைச்சிட்டே இருக்குங்க ஐயா. ஆனா திரும்ப மறுபடியும் ஒரு நாள் 2 நாள் செய்ய முடியுது, திரும்ப மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் இருந்து அந்த ஃப்ரீக்வன்சி ரெகுலாரிட்டி என்னால இப்ப மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. இதுக்கு என்ன பண்ணலாங்க ஐயா? இப்போ நம்ம திருஷ்டின்னு சொல்றோம், மற்றவர்கள் பொறாமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஒழுங்கா மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனை சேர்க்க சேர்க்க இந்த பொறாமையினால் வரக்கூடிய தீய காந்த அலை வரும், ஆனா உள்ள வராது. என்னுடைய ஓராளையே அங்கே நின்று போயிடும். இது வரைக்கும் வரும், திருப்பி போகும். திருப்பி போகும்போது நம்ம தன்மைகளை அங்க எடுத்துட்டு போகும். அவர்களே மனம் மாறுகிற அளவுக்கு இந்த காந்த அலை அங்க போய் மோதும். என்னிடம் வராது, வரும், ஆனா எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்போ அந்த அளவுக்கு நாம பாசிட்டிவ் வைப்ரேஷனை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது இது ஒரு 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 நீங்க 4 பேர்ட்ட சொல்லியிருக்கலாம், 5 பேர்ட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதே இது ஒரு 5000 பேர்ட்ட சொல்றோம் அப்படின்னா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒன்றும் ஆகாது, கவலையே பட தேவையில்லை. இது வந்து இதை காரணம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்க என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால், வேணும்னா தவம் ஒழுங்காக செய்கிறோமா அப்படின்னு ஒரு ஆடியோ இருக்கு, ஒரு 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 ஸ்பீச் இருக்கு. தவம் எனக்கு ஒழுங்காக கிடைக்கவில்லை, என்னால உணர்வை முழுமையாக உணர முடியவில்லை என்றால் 9 காரணங்கள் இருக்கிறது. இது மகரிஷி கொடுத்திருக்கிற காரணங்கள். அந்த காரணங்கள்ல எது உங்களுக்கு பொருந்தது என்பதை பார்த்து அதை கொஞ்சம் சரி செய்ய முடியுமான்னு பாருங்க. இந்த 9 காரணங்களையும் நீங்க ஸ்கை ப்ரொஃபசர் முத்துன்னு போங்க, போயிட்டு அதுல போடுங்க.
தவம் ஒழுங்காக செய்கிறோமா, தமிழ்லயே டைப் பண்ணுங்க. அல்லது அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தவம்னு போட்டாலே மேபி வரலாம், சர்ச்சில் வரலாம்னு நினைக்கிறேன். அப்படி உங்களால் பிடிக்க முடியல அப்படின்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. எங்கள் வாலண்டியர்ஸ் யாராவது ஒருத்தர் நான் அனுப்ப சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன காரணம் என்பதை கண்டுபிடித்து அந்த காரணம் அது பொருந்தும் என்றால் அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதையும் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் கொஞ்சம் செஞ்சிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். முதல்ல மனம் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறத விட்டுருங்க. நான் ஒழுங்காக தவம் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்புங்க, நினைங்க, கற்பனை செய்யுங்க, தவத்தை செய்யுங்க. அதே சமயம் அந்த 9 காரணங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்குமானால் அதை சரி செய்யாம இதை செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதனால அதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு இதை செய்யறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக, நிறைவான அன்பராக யோகாம்பிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். யோகாம்பிகா அம்மா, வாழ்க வளமுடன். மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. இணைப்புல வந்துட்டீங்க, ஐயாவோட பேசுங்கம்மா. அம்மா இணைப்புல இருக்கீங்க, ஐயாவோட பேசுங்க. யோகாம்பிகா அம்மா, வாய்ஸ் கேட்கலைங்கம்மா. யோகாம்பிகா அம்மா, நீங்க மைக் ஆன் பண்ணிட்டீங்க, பேசுங்க. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அவர்கள் பெரியகுளத்திலிருந்து, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சந்திராமா. முத்து ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கேள்வி மட்டும் சுருக்கமா கேளுங்கம்மா, நேரம். ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறீங்க, உங்க குரல் வாய்ஸே மாறி இருக்குங்கய்யா. ஐயா இது ஒரு சின்ன விஷயம் தாங்கய்யா. நம்ம மன்றத்துல இந்த கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு ஏதோ சோல் அட்டாச் மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நீங்க எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்னங்க அவங்களுக்காக பண்ண முடியும்? இப்போ நம்ம அதுல முயற்சி பண்றது சரியா இருக்காது. ஓகேவா? கண்டிப்பாக அது சரியா இருக்காது. அதுக்கு வேற வழிமுறைகள் இருக்கிறது. நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு சில இது மாதிரி ஒரு ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேருக்கும் இது சரியா இருக்கு. அது என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன மெசேஜ் பண்ணுங்க. அதன்படி அவர்கள் அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எங்க இருக்காங்க? மெட்ராஸா இல்ல சென்னையில தாங்க இருக்காங்க. ஓகே ஃபைன். நீங்க எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். அதன்படி அவங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நம்மளால எதுவும் செய்ய முடியாது. மகரிஷி அவர்கள் இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். ஒரு 10 பேர் டீம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் ஜெயங்கொண்டான்ல இருந்து எங்களுக்கு சுந்தரேசன் சார் சொல்லி ஒரு பேராசிரியர் கத்தார் வந்திருந்தாரு. ஒரு 10-15 நாள் இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறைய இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால நம்ம அந்த இடத்துல போய் கால் வைக்கிறது அறகுறையா உள்ள போறது அது நமக்கும் ஆபத்தாக முடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதுல தலையிடாம இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். 2வது என்ன செய்யணும் வழிமுறைகள் இருக்கிறது. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், கைட் பண்றேன். அதை அவங்கள்ட்ட சொல்ல அல்லது அவங்க நம்பரை கொடுங்க, யாருனாலும் சரி, நான் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க உங்களுக்கு சொன்னாலும் ஓகே தான். ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கோயம்புத்தூர்ல இருந்து சேஷாசலம் ஐயா, வாழ்க வளமுடன். சேஷாசலம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. எனக்கு இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் நீயோ நான் கேட்டுறேன் உங்ககிட்ட, ஏன்னா ஆன்சர் வந்துரும்னு பாக்குறேன். பற்றற்ற வாழ்க்கை ஆசையை சீரமைக்கும் சொல்லி நான் படிச்சேன் ஒரு இடத்துல. பட் இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள் இன் ஆல் த பிளேசஸ், ஆல் த சிச்சுவேஷன்ல பற்றற்ற வாழ்க்கையை மனுஷனால நிலைநாட்டி நம்ம லைஃப் ரன் பண்ண முடியுமா? ரைட் ஆர் ராங்? நோ நோ நோ. இது கேட்கறதுக்கு எதுக்கு யோசிச்சீங்கன்னு தெரியல. இது ஒன்று ஒரு இது ரொம்ப 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 ஒரு அட்வான்ஸான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி. இந்த கேள்வி எனக்கும் இந்த கேள்வியின் ஆரம்ப காலத்தில் இதை ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி செய்யும் பொழுது நான் இதெல்லாம் நடக்குமா, இன்றைக்கு இருக்கிற உலகியல் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எனக்கும் வந்திருக்கு. அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் முயற்சியும் பண்ணியிருக்கிறேன், முயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பாசிபிளா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா 100% பாசிபிள், நோ டவுட் இன் தட். என்னன்னா நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், பற்றற்ற பற்று அப்படின்னு சொல்லும்போது அவங்க தெளிவா சொல்றாங்க, குக்கர்ல 3 சவுண்டு வருது, அது வரைக்கும் வச்சிருந்தா அரிசி சாதமா மாறி இருக்கும். அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் 4வது சவுண்டு 5வது சவுண்டு அரிசி கஞ்சா மாறிடும். இல்ல
நீச்சல் குளத்துல முங்குறோம். எவ்வளவு நேரம் முங்கி இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தான் முங்குறோம். முங்கி முடிச்சு கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறும் பொழுது தலையை வெளியில எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா தப்பிச்சோம், எடுக்கலைன்னா முங்கி சிக்கலாயிரும். அதே போல பையே இப்போ நம்ம குழந்தைகள் எடுத்துக்கொள்வோம். இப்ப நிறைய பேர் அந்த பிரச்சனைகளை சொன்னாங்க. இப்போ குழந்தைகள் எடுத்துக்குவோம். குழந்தைகள் மொபைல் போனுக்கு அடிக்ஷன் ஆகுறது இன்னைக்கு எல்லா பக்கமும் பார்க்குறோம். அப்போ இந்த குழந்தைகள் மொபைல் போனுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடாது, அவங்க படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் விரும்புகிறார்கள். தப்பே கிடையாது, நல்ல ஆசை. ஆனால் நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு அவன் போனை எடுத்துருக்கான், 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, போனை கீழே வச்ச மாதிரி தெரியல, போனை நோண்டிட்டு இருக்கான். இந்த இடத்துல நான் பற்றற்ற நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் என்ன யோசிக்கிறோம், இது எங்க பெரியப்பாவோட ஒய்ஃபோட தம்பி பையனா இருந்தால் நம்ம எப்படி அணுகியிருப்போம்? கோபம் வந்திருக்காது, எரிச்சப்பட்டிருக்க மாட்டோம், அதை எவ்வளவு அமைதியா ஹேண்டில் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு டிட்டாச் ஆயிடணும். ஒரு 3வது பர்சன், பக்கத்து வீட்டுக்காரரோட பையன் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நாளைக்கு +2 போர்டு எக்ஸாம் அப்படின்னா நான் என்ன செய்வேன்? அப்படிங்கிறது தான் அந்த பற்றற்ற பற்று. பற்றற்ற பற்று என்பது நான் எல்லாத்தையும் கையை கழுவிட்டு துறவி மாதிரி சன்னியாசி மாதிரி எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை என போவது அல்ல. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப அந்த பற்றற்ற நிலை என்பது துறவு. ஆனால் உறவிலே கண்ட அவன் என் பையன்தான். ஆனால் எப்ப நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லையோ அப்ப நாம டிட்டாச் ஆகணும். என்னுடைய அனுபவத்துல நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன், என்ன முயற்சி செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல நாளைக்கு எக்ஸாம், இப்போ 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னா மனசுல ஒரு துன்ப உணர்வு வருகிறது. ஆனா அந்த நொடியில அந்த டிட்டாச்சுக்கு வந்துடணும். அந்த துன்ப உணர்வே இல்லாமல் வருவதற்கு டார்கெட்டை வைக்கணும். ஆனால் ஆரம்ப காலத்துல நமக்கு இப்படித்தான் இருக்கும். முதல்ல ஒரு செகண்ட் அப்செட் ஆகும், அப்புறம் அடுத்த நொடியில நம்ம ஏன் அப்செட் ஆகணும்? அப்செட் ஆனதுனால நான் நெகட்டிவ் எனர்ஜியை பாஸ் பண்றேன், உண்மையிலேயே அவன் அதை நிப்பாட்டணும்னா நான் பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பணும். நானே தப்பு செய்தால் எப்படி அவன் மாறுவான்? மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நான் உடனடியாக இந்த பற்றற்ற நிலைக்கு வந்துட்டோம்னா, இப்போ 10 வயசு 8 வயசு பையன் சைக்கிள்ல போறான், கீழே விழுந்துட்டான், அடிபட்டுட்டு முட்டியில ரத்தம் வந்திருக்கு. இது நாம சிந்தனை உரையில சொல்லி இருக்கிறோம். இந்த தலைப்புன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப உள்ள வர்றான், வந்த உடனே அப்பா பதறாரு, அம்மா பதறிட்டாங்க. ஏன்பா எங்கப்பா பட்டிருக்கு, காலை காமி, நான் தேங்காய் நான் போடுறேன், அதை போடுறேன். அதான் அப்பா சொல்றாரு, ஏன்டா இப்படி அதான் ஓடாத, வேகமா ஓட்டாதேன்னு இப்படிலாம் அட்வைஸ் பண்றாங்க. அம்மா காலை காமி என்ன விடுமா அப்படின்னு சொல்லி ரூமை போய் கதவை மூடுறான். ஏன்னா அவன் எந்த வழியோடு இருக்கிறானோ அதே அளவு வழியை அம்மா உணர்கிறார்கள், அப்பா உணர்கிறார்கள். இந்த வழி என்பது எதிர்மறை காந்த அலையை பரப்புகிறது. அப்ப அந்த பையன் என்ன நினைக்கிறான், நானே என் வழிக்கு காந்த அலை பாசிட்டிவா இருந்தா வழி திக்கணுமா, இப்போ அதே வழியோடு இன்னொரு காந்த அலை எனக்கு வருகிறது என்றால் அவனுக்கு அறிவுக்கு தெரியாமலேயே அவன் புறந்தள்ளுவான். இதே இது ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னா மணிக்கணக்கில் பேசுவான் கதவை மூடிட்டு. எப்ப? ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டே இருப்பான், அட்வைஸ் பண்ண மாட்டான், அம்மா செய்யற மாதிரி செய்ய மாட்டான். இதைதான் புரிந்து கொண்டால் பற்றற்ற பற்று என்பது தினசரி வாழ்க்கையில 100% கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று. நாம அதற்கு நம்மை கொஞ்சம் மேம்படுத்துவதற்கு தேவையானதை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாசிபிள். நன்றி ஐயா, நன்றி. அருமையான ஐயா. பட் திஸ் இஸ் தி டிட்டாச்மெண்ட். அதுவும் இது ஒண்ணுதானே? அது டிட்டாச்மெண்ட் பற்று எல்லாம் ஒண்ணுதானே? அட்டாச்மெண்ட்னா பற்று, டிட்டாச்மெண்ட்னா உறவு. ஆனா மகிழ்ச்சி சொல்றது டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். ஓகே. நம்ம பின்பற்ற வேண்டியது டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். ஒரு 3வது மனிதனாக இருந்து என்ன செய்வோமோ அதை செய்யற அளவிலே என்னுடைய எண்ணம், சொல், செயல் இருக்க வேண்டும். அதுக்கு பேரு அட்டாச்மெண்ட். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்திரமா, தேங்க்யூ. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா? ஆமா, முடிச்சுக்கலாமா? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே